படத்தோட பேரு குமாஸ்தன். 2024 வந்த ஒரு அற்புதமான மலையாள படம். மலையாள படத்தை மலையாள துறைய புகழ்றது என் நோக்கம் இல்ல. ஆனா அவங்க தான் ஹீரோக்காக கதை பண்ணாம கதைக்காக கதாபாத்திரங்களை நடிகர்களை செலக்ட் பண்றாங்க. அதனாலதான் என்னவோ அற்புதமான பல கதைகள் மலையாள பகுதியில தான் நமக்கு கிடைக்குது. அப்பேற்பட்ட ஒரு படம் தான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த குமாஸ்தன்ங்கிற படம். நம்ம ஊர்ல குமாஸ்தான்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் படத்தோட பேராவே வச்சிருக்காங்க. என்ன ஏதுங்கிறத முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவோட பக்கத்து இடத்துக்காரரை காட்டுறாங்க. அவரோட நிலத்தை விற்கிறார் போல ஒரு பெரிய பேனரா போடுறாரு, நிலம் விற்பனைக்கு அப்படின்ட்டு. அப்போ வக்கீலோட ஒரு கொலை குற்றவாளி கார்ல வந்துட்டு இருக்கான். வண்டிய ஹீரோவோட வீட்டுக்கு பக்கத்துல வரைக்கும் வக்கீல் ஓட்டுறதுக்கு தயாராக இல்ல. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டுறாப்ல. ஏன் இன்னும் கொஞ்சம் தள்ளி வண்டியை நிப்பாட்டலாமே அப்படின்னு அவன் கேட்கறான். எனக்கு தெரியும், சும்மா வாடா அப்படின்னு கூட்டு போறாரு வக்கீல். பேசாம இருக்கணும், அவருக்கு சத்தம் கேட்டா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தான் கூட்டு வராப்ல. இங்க வந்து பார்த்தா ஹீரோவோட ஒய்ஃப். இல்ல ஒய்ஃப் இல்ல, வேலைக்காரம்மா போல. சார் இருக்காரா அப்படின்னு வக்கீல் மெதுவா கேட்கறாப்ல. நான் இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு வேலைக்காரம்மா உள்ள போகுது விளக்குமாரோட. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோவோட ஒய்ஃப் வராங்க. வாங்க, அவர் உள்ளதா இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க உள்ள போறாங்க. ஹீரோ பார்த்தா ஆளு ஒரு மாதிரி மெழுக்கா தெரியுறார். நல்லா கஞ்சி போட்ட சட்டை மாதிரி வரப்பா தெரியுறார். படிக்கிற புக்கு கூட கொஞ்சம் த்ரில்லரான புக்கு தான் படிக்கிறார் போல தெரியுது. பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னதும் கிளம்பி வராப்ல. ஆளுக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்து பின்னாடியே காட்டிட்டு இருக்காங்க. இப்பதான் முகத்தை காட்டுறாங்க. என்ன கேஸ்னு விசாரிக்கிறாப்ல. வளவல கொலன்னு பேசாம சாட்டா சொல்ல பாக்குறேன். இதோ இங்க வந்திருக்கானே ஒரு கொலகாரன், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஒய்ஃபுக்கு தெரியாம வேற ஒருத்தியோட இருக்கும்போது ஒய்ஃபு பார்த்து விட்டு சத்தம் போட பதிலுக்கு கழுத்தை பிடிக்கிறான். கிடைச்சதை வச்சு அடிச்சு விட்டான். ஒய்ஃப் ஸ்பாட்லயே அவுட். இத அங்க லோக்கல்ல குடிநீர் வாரியம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் பார்த்து விட்டார் போல. சோ ஸ்ட்ரைட்டா பார்த்த சாட்சி உண்டு. இதான் கேஸ். கேஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் ஃபைல் எல்லாம் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது புருஷங்காரனுக்கு நொய்யின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அவன் கவனிக்காம அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். டொய்னு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. அது இவருக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாவே இருக்குது. இதுல அந்த வேலைக்காரமா வேற வந்து அவங்களுக்கு டீயை கொடுத்துட்டு போகும்போது தெரியாதனமா பாத்திரத்தை தட்டி விட கெட்ட வாத்துல திட்டுறாரு வேலைக்காரிய. அடிச்சு கொன்னே விடுவேன்னு சத்தம் போடுறாரு. இவர் அதட்டின அந்த சத்தத்துல இந்த பையன் ஒரு செகண்ட் ஆடி போறான். அப்புறம் தான் இந்த மொபைல நோண்டுறது, நோட்டிபிகேஷன் நோண்டுறது இதெல்லாம் விட்டு கம்முன்னு இருக்கான். கேஸ் ஃபைல படிச்சு பார்த்துட்டு இதுல நேரடி சாட்சி அந்த குடிநீர் வாரியத்துல வேலை பார்க்கிறவர். அவர் தான் நேர்ல இந்த கொலையை பார்த்திருக்கிறார். ஆனா பொதுவா இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆபீஸுக்கு லீவ் போட்டு ஜாலியா வெளியில திரிவாங்க. ஆனா அட்டெண்டன்ஸ்ல மட்டும் போய் கையெழுத்து போட்டுட்டு தான் சும்மா ஜாலியா வெளியில திரிவாங்க. அந்த மாதிரி ஏதாவது திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஆபீஸுக்கு ஏதாவது ஆளை வச்சு கால் பண்ணி கேளு, அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டிருக்கானா விசாரி அப்படின்னு கேட்கிறாப்ல. எதிர்பார்த்தாப்லயே அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டிருக்கான் போல போன்ல விசாரிச்சு சொல்றாங்க. அப்ப கேஸ் க்ளோஸ்ங்கறாரு. எந்த வகையில க்ளோஸ் ஆகும்? வேலை பார்க்கறேன்னு அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டவன் கொலை நடந்த அன்னைக்கு வேலை பார்க்கற அந்த எல்லையை தாண்டி வெளியில இன்னொரு இடத்துல அவனுக்கு என்ன வேலை? இந்த கேள்வி கேட்கும்போது ஆளு பதறுவான். வேலை நேரத்துல கையெழுத்த போட்டுவிட்டு லீவ் போட்டு இவன் சுத்தி திரிஞ்ச மேட்டர் தெரிஞ்சிருச்சுன்னா வேலை போயிடும், பிரச்சனை ஆயிடும்னு பயந்துகிட்டு அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல அடி வாங்கிட்டாலே கேஸ் நிக்காதுன்னு அருமையான ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறார். வக்கீலுக்கு ரொம்ப சந்தோஷம், கொலகாரனுக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். ஓகே, அப்ப வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம்னு பணத்தை எடுத்து கொடுக்க சொல்ல கொலகாரனும் கட்டுக்கட்டா பணம் கொடுக்குறான். வாங்கிட்டு பாய் சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படி போகும்போது உங்களை விட இந்த வக்கீல் ரொம்ப விவரமான வக்கீலா இருக்கிறாரு, உங்களை விட்டு ஏன் அவர் கூட நான் ஸ்ட்ரைட்டாவே டீல் பண்ணக்கூடாது, அவரே எனக்காக ஏன் கோர்ட்ல வாதாடக்கூடாதுன்னு கேட்டா, யோ நீ நினைக்கிறாப்ல அந்த ஆள் வக்கீல் இல்லையா, வக்கீல் கிட்ட குமாஸ்தாவா வேலை பார்த்தவன், கிளர்க்கா வேலை பார்த்தவன், வாயா போவான் அப்படின்ட்டு போறாப்ல. அப்புறம் தான் படத்தோட பேரு குமாஸ்தா அப்படின்னு போடுறாங்க. எஸ், ஒரு வக்கீல் கிட்ட பல வருஷமா குமாஸ்தாவா இருந்தவர், ஒரு கிளர்க்கு மாதிரி இருந்தவர். இத்தனை வருஷ உழைப்பு, அதுல அவருக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை வச்சுதான் இப்படி சைட்ல அவர் காசு பார்த்துட்டு இருக்கிறார் போல தெரியுது. வரப்பாவே தான் திரிவார், கூடவே கொஞ்சம் முறப்பாவும் திரிவார். வேலைக்காரிய வேற அடிக்கடி முறைச்சுக்கிட்டே திரிவார். அந்த அம்மா சந்தேக பார்வையே பார்த்துக்கிட்டு தெரியும். அதனாலதான் முறைக்கிறாருன்னு நினைக்கிறேன். காருக்கு பின்னாடி எவனோ ஆரம்பிச்சுட்டே வந்திருப்பான் போல. இறங்கி சண்டைக்கு கிளம்பிட்டாரு. ஊருக்காங்கன்னா சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒய்ஃபு பயங்கரமான பக்திமான், ஆண்டவர் சேவதா அப்படின்னு இருக்கிறவங்க. இவரு சிகரெட்டு சரக்குன்னு திரியறவர். அந்த மாதிரி கிரிமினல்ஸோட தான் சவகாசமும் வச்சுக்கிறவர். எவன்லாம் தப்பு பண்ணிட்டு வரானோ அவன் அந்த கேஸ்ல இருந்து தப்பி வைக்கிறதுக்கான ஐடியாவை கொடுத்துட்டு காசு வாங்குறவர். இதுக்கு மத்தியில டீ கடையில ஒரு கேரக்டரோட அறிமுகம். இவர் எப்படின்னா, பேப்பர்ல தலைப்புச் செய்திகள், சைடு பக்க செய்திகள் வருது இல்ல, அதை வச்சு அங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத கணிச்சு சொல்றவர். ஓவரா பேசுறவன்னு ஊர்ல ஒரு பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு, ஓவராண்டின்னு. இப்ப கூட பாருங்களேன், வீட்டுல கேஸ ஓபன் பண்ணி வச்சுட்டு யாரோ இறந்து போயிட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நியூஸ்ல வந்திருக்குது. அது சூசைட் இல்ல, கொலைங்கிறாரு. எப்படியா சொல்றேன்னு கூட இருக்கிறவங்க கேக்குறாங்க. சூசைட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நொடியில டிசைட் பண்றது. அவங்க யோசிக்கிறதுக்கு சில நொடிகள், சில நிமிடங்கள் டைம் கிடைச்சுன்னா அவங்க அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி அதனாலதான் அப்படி தப்பு பண்ண நினைக்கிறவங்க எங்கேயாவது போய் ஒரு நொடியில் அப்படி மேல வந்து குதிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் பாதி லேண்டிங்ல போய்கிட்டு இருக்கும்போது கூட ஐயோ நம்ம தப்பிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவங்க டைம் கிடைக்காது. அந்த ஒரு நொடி தவறு தான் அவரோட சாவுக்கு காரணமாக போகும். ஆனா இங்க இந்த கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி வச்சா வீடு முழுக்க இல்ல அந்த ரூம் முழுக்க அந்த கேஸ் ஃபில் ஆகிறதுக்கு 3-4 நிமிஷம் ஆகும். அந்த 3-4 நிமிடங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அந்த நிமிஷத்துக்குள்ள அவங்க கேஸ் ஆஃப் பண்றதுக்கோ, ஜன்னலை திறந்து விடுறதுக்கோ, கதவுகளை திறந்து விடுவதற்கோ வாய்ப்புகள் அதிகம். தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அது நடந்திருக்கிறது கொலையாக இருக்குங்கிறாரு.
பேசிட்டு வேலைக்காரம்மா பார்த்ததும் பின்னாடியே ஓடி வரார். கூடவே ஒரு துடுப்பும் ஓடியாராம். சும்மா சொல்லக்கூடாது, 2 புள்ள பத்தால நீ அழகா இருக்கிற என்ன அந்த மாட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறான். என்ன சொல்ற அந்த சிடுமூஞ்சின்னு நம்ம ஹீரோவை பத்தி விசாரிக்கிறாப்ல. அந்தால வழக்கம் போலதான் லவ்வா குவான்னு கத்துவாரு. நேத்து வேற லீவ் போட்டிருக்கேன், வீட்டுக்கு போனாதான் தெரியும் என்ன குத்து பண்ண போறாப்ல, லேட் ஆயிடுச்சுன்னு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆள்கிட்ட ஏன் வேலை பார்க்கணும், வேலையை விட்டுரு அப்படிங்கிறான் இவன். வேலையை விட்டா சோத்துக்கு என்ன பண்றது? பத்தாவதுக்கு இந்த ஏரியாவிலேயே வேலைக்கார வேலைக்கு அதிகமா பணம் கொடுக்கறது அவர் தானா, அதுக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க அவங்க. அவரோட அந்த லேண்ட் லிமிட் வந்ததுமே இவங்க உள்ள போக கூடாதுன்னு வெளியில இருந்துக்கிறாங்க. அவ்வளவு பயம். வந்தா குமாஸ்தாவோட ஒய்ஃப், அவங்க டீச்சர் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்க போல. டீச்சர் அம்மா தான் வேலைக்காரம்மா கூப்பிடும். என்னடி நேத்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்ட, நல்லா இருக்காங்க கேட்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த நிலத்தை விற்கிறவர் பக்கத்து இடத்துக்காரரு நிலத்தை விற்கிறதுக்காக இந்த புல்லு பூண்டெல்லாம் அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அந்த மோட்டர் சத்தம் அதிகமா கேட்கும். குமாஸ்தாவோட வண்டி வரதை பார்த்ததுமே மிஷினை நிப்பாட்டுன்னு சத்தம் போடுறாரு பக்கத்து இடத்துக்காரு. என்னப்பா அப்படின்னு விசாரிக்க, அது ஒண்ணுமில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சோம்னா சீக்கிரம் இடத்த வைக்க முடியும், அதுக்காகத்தானு சொல்ல சீக்கிரம் முடிச்சிரு என்னன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சார் இது உங்க இடம் இல்லையா சார், அவர் தான் ஓனரா அப்படின்னு வேலை பார்க்கறவங்க கேட்கறாங்க. அட பாவிகளா, என் இடம் தான், அவருக்கு சத்தம்னா ஆகாது, அதனாலதான் மோஸ்ட்லி அவர் இல்லாத சமயத்துல உங்களை வேலைக்கு கூப்பிடுவேன், இல்ல தூரமா உங்களை வேலை வாங்குவேன், நீங்க வேலையை பாருங்கன்னு வேலையை பார்க்க வைக்கிறார். ராத்திரி குமாஸ்தா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து இடத்துக்காரர் நாய் வளர்க்கிறார் போல, நாய் குலைக்கிற சத்தம் உயின்னு கத்திக்கிட்டே இருக்குது போல, அந்த சவுண்ட் கேட்டுட்டே இருக்குது. இவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்குது. ஜன்னல் வழியா அப்படியே ஒரு மாதிரி முறப்பா பார்த்துட்டு இருக்கிறார். அடுத்த நாள் காலையில பார்த்தா பக்கத்து இடத்துக்காரர் நாயக்கானமே ஜிம்மின்னு தேடிட்டு இருக்கிறார். வேலைக்காரமாட்டையும் விசாரிக்கிறார். அந்த அம்மா எப்படியும் வந்துருனே அப்படின்னு பேசிட்டு இருக்குது. ஆனா சைட்ல பார்த்தா குழி தோண்டி எண்ணத்தையோ போச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம ஆளு. இவர் வேற நேற்று ராத்திரி ஃபுல்லா நாய் குலைச்சிக்கிட்டு இருந்துச்சு, இப்ப காணோம் அப்படின்னு சொன்னதும் ஒருவேளை நாயை புதைச்சிட்டாப்லையோ கொன்னு புதைச்சிட்டாப்லையோன்னு வேலைக்காரிக்கு சந்தேகம், பயம். அடுத்து 2 பெரிய கேங்க்கு நடுவுல சண்டை. வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வரி கட்டாம இறக்குறாங்க போல. கஸ்டமுக்கு யாரோ போட்டு விட்டாங்க. போட்டி குரூப் தான் போட்டு விட்டுருச்சுன்னு ஒரு குரூப் கோவமா இருக்குது. சத்தம் கேட்டா நம்ம ஆளுக்கு பிடிக்காது இல்ல. 2 குரூப்பையும் சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போயிடுவேன்னு மிரட்டுறாப்ல. அப்புறம் கஸ்டம் கிட்ட பேசி போட்டு கொடுத்தவனோட போன் நம்பரை வாங்கிடுறாரு. அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி பார்த்தா எது தரப்புல யாருக்கிட்டையும் அந்த வைப்ரேஷன் அடிக்கல, மொபைல் சவுண்டு கேட்கல. இவங்க குரூப்லயே ஒருத்தவங்க கிட்ட தான் அந்த மொபைல் சவுண்டு கேக்குது, வைப்ரேட் ஆகுது. ஏண்டா கூட இருந்துகிட்டே குழி பறிக்கிறியான்னு கரெக்டா பிடிச்சு கொடுத்துறாருங்க. அந்த வேலை அடிச்சு துவம்சம் பண்றாங்க, உயிரோட வச்சு எரிக்கணும்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு அந்த இடத்துக்காரர், அந்த கேங்காரர். அப்புறம் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் எதிர் தரப்பு இல்ல, கூட இருந்தவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எதிர் தரப்பு கிட்ட மன்னிப்பும் கேட்கிறார். நல்லபடியா அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இவர் கமிஷனையும் வாங்கிட்டு கிளம்ப போற சமயம் சொந்தக்கார பயவத்தவே இருக்கிறான். இவரோட நம்ம குமாஸ்தாவோட பொண்டாட்டி டீச்சர் அம்மா இருக்காங்கல்ல, டீச்சர் அம்மாவோட அண்ணன் மகன் நினைக்கிறேன், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தகராறு இருக்குது போல. அந்த தகராறை பத்தி விசாரிச்சு அந்த பையில புலிர்னு ஒரு அரவிடுறார். சொந்தக்காரங்கன்னு பாக்குறேன், இல்லனா அவ்வளவுதான் அவனு மிரட்டுவான். பதிலுக்கு அரவிடுறார். இந்த ரவுடி கேங்கு ஏதாவது பிரச்சனையா வரணுமான்னு கேட்க, அதெல்லாம் அவசியம் இல்ல, குடும்ப பிரச்சனை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். இந்த பக்கம் டீச்சர் அம்மாவுக்கு அண்ணன் போனை போட்டு இந்த மாதிரி என் புள்ளைய அடிச்சுட்டான் அவன் புருஷன், என்ன ஏதுன்னு கேளு அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு கோவம். நேரா போய் தான் புருஷன் கிட்ட பேச போற சமயம் வேலைக்காரமா வேலை முடிச்சு நான் கிளம்புறேன்னு கிளம்புறாங்க. இங்க வந்து எப்பயோ நடந்த பிரச்சனை, இப்பயும் அதுக்காக அவனை பாக்குற இடத்தெல்லாம் வச்சு அடிக்கிறது நல்லா இல்ல, அவன் இங்க வந்து உருப்பட மாட்டான்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சத்தம் போடுறாங்க. அவ்வளவு ஈஸியா என்ன விட்டு அவன் தப்பிச்சிருவானா, எங்க போனாலும் விட மாட்டேன், வெளிநாட்டுக்கு போறதா இருந்தாலும் அவன் என்கிட்ட தான் வந்து அவனு பேசிட்டு இருக்கிறார். இவர் இந்த வயசுல உங்களுக்கு இவ்வளவு ஆணவம் ஆகாது, இவ்வளவு ஈகோ ஆகாதுன்னு பேசினதும் என்னடி ஓவரா பேசுறேன்னு அவர் சண்டைக்கு போறார். எல்லாத்தையும் தட்டி விட்டு கழுத்தை பிடிக்கிறாரு, அடிக்கிறாரு. இதையெல்லாம் இந்த பக்கத்துல வேலைக்காரமா பார்த்து பயந்து போகுது. அந்த அம்மா பயந்துகிட்டு வீட்டுக்கு விறுவிறுன்னு நடந்து போகும்போதெல்லாம் டம்மு டும்முன்னு சத்தம் கேக்குதுங்கிட்டு பாதிரி அடிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு. அடுத்த நாள் காலையில வேலைக்கு தான் மறுபடியும் கிளம்பி வருது. பொதுவா டீச்சர் அம்மா எந்திரிச்சு உட்காந்து ஏதாவது துணி வைக்கிறது, காய போறது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு டீச்சர் அம்மாவை காணோம். எல்லா பக்கம் வீடு அந்த கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கிறது. அப்புறம் வந்து கதவை தட்டினா நம்மால் தான் வந்து கதவை திறக்கிறாரு குமாஸ்தா. உள்ள பார்த்தா இந்த நாற்காலி டேபிள் இதெல்லாம் உடஞ்சு கிடக்குது. இவரோட சட்டையில பார்த்தா ஏதோ ரத்தக்கரை மாதிரி இருக்குது. டீச்சர் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லும்போது டீச்சர் அம்மா மதுரைக்கு போயிடுச்சு, உனக்கு இன்னைக்கு வேலை இல்ல, நாளைக்கு வா அப்படின்னு அனுப்ப பாக்குறாரு. இவங்களுக்கோ பயம், டீச்சர் அம்மாவை கொன்னுக்குன்னு புதைச்சிட்டாப்லையோ என்ன ஒண்ணு. சரி டீச்சர் அம்மாவுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா உள்ள மொபைல் இருக்குது, மொபைல் ரிங் ஆகுது, கீழே விழுகுது. போனை வச்சுட்டு அவங்க எங்கேயும் வெளியில போக மாட்டாங்க. இவர் போய் சொல்றாரு அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. ஐயோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி போகும்போது வழக்கம் போல நம்ம ஓவர் ஆண்டி இருக்கிறாப்ல கூட அந்த துடுப்போட அவங்க கிட்ட போய் லைட்டா மேட்டர் இதமா சொல்லுது. என்ன பண்ணணும் எனக்கு ஒன்னும் புரியலையே வைக்கலையே அப்படின்னு. உடனே அவங்க இரு நீ கரெக்டா தான் பாத்தியா இல்லையான்னு தெரியல, நாங்க ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடும்னு இவங்களும் கிளம்புறாங்க. சத்தம் போடாம இருக்கிற ஜன்னல்கள் எல்லாம் திறந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா ஏற்கனவே சொன்னாப்ல சேரு டேபிள் நொறுங்கி கிடக்குது, பாட்டில் உடஞ்சு பீங்கானா கிடக்குது, கத்தி ஒண்ணு கிடக்குது. இவர் வேற கத்தியோட நடக்கிறாப்ல தெரியுது. எல்லாத்தையும் பார்த்து பயந்து இவங்களும் தெரிச்சு ஓடுறாங்க. போலீஸுக்கு கால் பண்ணலாம்னு கேட்டா நம்மளா ஸ்ட்ரைட்டா கூப்பிட வேண்டாம், நம்ம ஊரு கவுன்சிலருக்கு கால் பண்ணுவோம்னு கவுன்சிலருக்கு கால் பண்ணி பேசுறாப்ல. அப்படியே அங்க இருக்கிற சில பேருக்கு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. கவுன்சிலரும் வந்து பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு சாதாரண பிசி போலீஸ்காரருக்கு கால் போகுது. போலீஸ்காரர் வேற ஒரு கேஸை விசாரிச்சுட்டு இருந்தவர். அவருக்குடைய ஏஎஸ்ஐன்னு ஒருத்தவர் இருக்கிறார். நம்ம ஊர்ல எஸ்ஐன்னு சொல்லுவோம். அந்த எஸ்ஐக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவர். எஸ்ஐ வந்து தோள்பட்டையில 2 ஸ்டார் வச்சுக்கலாம். இந்த ஏஎஸ்ஐ அப்படிங்கிறவங்க 1 ஸ்டார் தான் வச்சுக்க முடியும். தோள்பட்டையில 3 ஸ்டார் வச்சிருந்தா அவங்க இன்ஸ்பெக்டர். இது தெரியும்ல? சரி ஓகே. ஏஎஸ்ஐ கிட்ட அப்டேட் கொடுத்ததும் சரி வா போற வழியில விசாரிச்சலாமேன்னு ஏஎஸ்ஐயும் பிசியும்
அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க மக்கள் கூடி நிக்க அவங்க கிட்ட பிசி போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோவோட பேரு குமாசாவோட பேர் அடிபடுது. அதை கேட்டதும் நம்ம ஏஎஸ்ஐக்கு ஒரு மாதிரி ஆகுது. மறுபடியும் பேர் என்னன்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். ஏதோ பழைய பகை இருக்குமோ என்னவோ. பார்த்தவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லா நொறியும் கிடந்தது உடஞ்சு கிடந்ததுங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அது எல்லாத்தையுமே சரி பண்ற கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஆளு. போலீஸ்காரங்க விசாரிக்கலாமா என்ன, இப்போ அவங்க வீட்டுக்கே வந்தாச்சு. போய் காலிங் பெல்ல விடாம நொய்னு அடிச்சிட்டு இருக்காரு. டப்புன்னு நம்ம ஆளு கதவை திறந்து நிக்கிறார். பார்த்ததுமே ஓ நீயா அப்படிங்கிறாரு அவரு. இப்ப 2 பேரும் முன்னாடியே ஏதோ ஒரு பகை இருக்குன்னு தெரியுது. இல்ல பக்கத்து இடத்த பார்க்க வந்தோம், விலை பேச வந்திருக்கிறோம், ஒரு செண்டு எவ்வளவு இங்க போய்கிட்டு இருக்குன்னு விசாரிச்சா என்ன பார்த்தா உனக்கு என்ன புரோக்கர் மாதிரி தெரியுதான்னு கேட்கிறாரு அவரு. இல்ல நீ புரோக்கர் தொழிலுக்கு மாறிட்டியான்னு கேட்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போறேன், அப்புறம் காசுக்கு புரோக்கர் வேலை தான் பார்க்கணுங்கிறாப்ல. சரி குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்கிறார். நீ கஷ்டப்பட்டு கிச்சன் வரைக்கும் எல்லாம் போய் அலைய வேண்டாம், வீட்டுல லேடிஸ் யாராவது இருந்தா அவங்களை கொடுக்க சொல்லுன்னு லைட்டா பேசி பாக்குறாரு. ஆனா நம்மால் தான் அவரே கொண்டு வந்து டம்ளர்ல தண்ணி கொடுக்குறாப்ல. பொண்டாட்டியே கூப்பிடல, எப்படி கூப்பிட முடியும், பொண்டாட்டி தான் கொண்டு போட்டாரு. நம்மளால பேசிக்கிட்டே சுத்தி முத்தியும் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காரு. இல்ல பொண்டாட்டி இருக்குதான்னு செக் பண்றாரு. பொண்டாட்டி இருக்கிறாப்ல தெரியல. எங்கேயும் அவன் பொண்டாட்டி அப்படின்னு விசாரிச்சா மதுரை பக்கம் போயிருக்கிறதா சொல்றாரு. டிவி வேற லைட்டா உடஞ்சு கிடக்குது. என்ன உடஞ்சு கிடக்குன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு நம்ம ஆளு. எவ்வளவு கேட்டாலும் இருந்தாலும் முறப்பாவே திரியிறாப்ல. முதுகுல ரத்தக்கரை இருக்குன்னு கூட வந்த பிசி அதுக்கு காரணம் என்னன்னு விசாரிக்கிறாப்ல. நம்ம ஏஎஸ்ஐக்கு இந்த கேள்வியில சுத்தமா உடன்பாடே இல்ல. கோழி வெட்டின கோழி ரத்தம் பட்டிருக்குங்கிறாப்ல அவரு. அப்புறம் தேவையில்லாம இங்க துரி விசாரிக்கிறீங்களே, யாராவது உங்ககிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்ல என்ன மாதிரி ஆளை விசாரிக்கிறதுக்கு நீங்க மட்டும் பத்துமா, அதுவும் மப்டியில வேற வந்திருக்கீங்க, யூனிஃபார்ம்ல வாங்க, குறைஞ்சபட்சம் எஸ்ஐ இல்ல இன்ஸ்பெக்டர் யாரும் கூட்டிட்டு வாங்க, அப்புறம் உங்க விசாரணை நடத்துங்க, இப்ப இடத்த காலி பண்ணுங்கன்னு சத்தம் போட்டார். திரும்ப வருவோம்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. தோள்பட்டையில ரத்தம் இருந்ததை ஏன்டா சொல்லி தொலைஞ்ச, அதெல்லாம் நம்ம சொல்லி இருக்க கூடாதா, முதுகுல இருக்கிறத அவன் பாத்துருக்க மாட்டான்டா, தப்பு பண்ணிட்டான்னு கூட வந்த போலீஸ் லைட்டா திட்டுறாப்ல. அப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்டையும் மேட்டரை பத்தி பேசலாமேன்னு கிளம்பி வராங்க. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் தான் பொண்டாட்டி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. என்னங்க 2 நாள்ல டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும்ல, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு அந்த அம்மா புலம்பிக்கிட்டே இருக்குது. கிடைச்சிருண்டி வைடின்னு போன வைக்கிறாப்ல. அப்புறம் நம்ம ஆட்கள் வந்து நடந்த மேட்டரை சொல்லி டெஃபினட்டா அங்க ஒரு கொலை நடந்திருக்கணும்ங்கிறாரு. பொண்டாட்டியை கொன்னு போட்டுருப்பாப்லங்கிறாரு. 2 நாள்ல எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போது, தேவையில்லாத பிரச்சனையில என்ன மாட்டி விட்டுறாதீங்கயா, கரெக்டா சொல்லுங்கயா, உண்மையிலேயே பிரச்சனை இருக்குதான்னு கேட்க ஆமாங்கிறாப்ல. ஆளும் பிரச்சனைக்குரிய ஆள் தான், நிறைய கிரிமினல்ஸ் எஸ்கேப் ஆறதுக்கு அவன் தான் காரணமானவன் வேற எடுத்து சொல்றாரு. நானும் அந்த ஆளை பத்தி அறகுறையா கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பெரிய வக்கீல் கிட்ட குமாஸ்தாவா இருந்தவனாச்சே, இப்ப நாம கை வச்சு அந்த பெரிய வக்கீலே நமக்கு எதிராக வந்து நின்னாருன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும், அதான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது இல்ல சார் 100% அங்க கிரைம் சீன் நடந்திருக்குது, ஏதோ குத்தம் நடந்திருக்குது, வாங்க போய் விசாரிப்போம்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டரும் சார் இன்னும் ஒத்துக்கிறார். அந்த பக்கம் பார்த்தா ஒரு கோழியை கொன்னு அதோட ரத்தத்தை எடுத்து ஒரே மாதிரி பிரவுன் கலர் சட்டை 2 வச்சிருக்கிறார். ஒண்ணுல மனித ரத்தம் ஏற்கனவே பட்டிருக்கும் போல பொண்டாட்டியோட ரத்தம், இன்னொரு சட்டை பூசா இருக்குது, அதுல கோழி ரத்தத்தை எடுத்து அதே மாதிரி அழகா தடவி ரத்தத்தை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறார். கோழி ரத்தம் படிஞ்ச அந்த சட்டைய கொல்லப்புறத்துல தொங்க போட்டுட்டு மனுஷ ரத்தம் படிஞ்ச இவர் போட்டிருந்த அந்த சட்டையை எரிச்சிடுறார். நாம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும், இல்லைன்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லா தடயத்தையுமே அழிச்சிருவாங்கன்னு இங்க நம்ம ஏஎஸ்ஐ கேட்டு கன்வின்ஸ் பண்ணி யூனிஃபார்ம் போட்டுட்டு அவரை விசாரிக்கிறதுக்காக இவங்க மொத்தமா கிளம்புறாங்க. அந்த பக்கம் அவர் முறுக்கிட்டு இருக்காரு, வேற ஒரு ட்ரெஸ் போட்டாரு, மாத்திட்டாரு. இப்போ ரத்தம் படிஞ்ச அந்த பழைய ட்ரெஸ் போடல. இந்த பக்கம் போலீஸ்காரங்க அவன் ட்ரெஸ் மாத்தி இருந்தான்னா கண்டிப்பா அவன் எதையோ மறைக்கிறான்னு அர்த்தம் சொல்லிக்கிட்டு தான் இவங்க கிளம்புறாங்க. டீ கடையில் இருக்கிறவங்க எல்லாம் போலீஸ் வண்டி இந்த பக்கம் போறதை பார்த்துட்டு உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க. கூட்டம் கூடிடுச்சு. யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்பெக்டர் உள்ள போறார். பக்கத்து இடத்துக்காரர் கூட கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். உள்ள வந்து பொண்டாட்டியை பத்தி விசாரிச்சா மதுரை பக்கம் போயிருக்கிறா, மொபைலை எடுத்துட்டு போகல, நான் என்ன பண்ண முடியும்னு பேசுறாங்க. மதுரை பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்கிட்ட இருந்து கால் வந்தது, அப்புறம் தான் கிளம்பி போனதா சொல்றாரு. ராத்திரி சண்டை நடந்ததான் கேட்டா நடந்ததுங்கிறாப்ல. டிவி எப்படி உடஞ்சதுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். பொண்டாட்டியை அடிச்சு கொல்லும் போது தான் உடஞ்சிருக்கணுங்கிறது போலீஸ்காரங்களோட எண்ணம். சலடை போட்டு தேடி பாக்குறாங்க, பட் ஒரு சாலிடான ஆதாரம் கிடைச்ச பாடு இல்ல. நான் என் ஹாலை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வேலைக்காரமா அறகுறையா பார்த்துட்டு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, அதெல்லாம் நம்ப வேண்டாங்கிறார். விசாரிச்ச வரைக்கும் தேடின வரைக்கும் ஆதாரம் எதுவும் கிடைச்சாப்ல தெரியல. ஆனா அந்த சட்டை கிடைச்சிருது. மோந்து பார்த்தா ஏதோ சூடான ரத்தம் மாதிரி தெரியுது. உடனே கொண்டு வந்து ஏஎஸ்ஐ கிட்ட கொடுக்க ஏஎஸ்ஐயும் செக் பண்ணி பார்த்துட்டு என்னையா கோழி ரத்தம்னு சொன்ன, ரெடி பண்ணிட்ட போலயே அப்படின்னு கரெக்டா கேட்கிறார். அதான் சொன்னல கோழி ரத்தம் தான். அப்புறம் என்னங்கிறாரு இவரு குமாஸ்தா. ஊர்க்காரங்க எல்லாம் வெளியில இருந்து புறணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அப்படி பண்றவன் தான், ஆளு முரட்ட ஆளு, அநியாயத்துக்கு கோவம் வரும், கோவம் தான் கண்ணாமண்ணான்னு பேசுவாரு, ஏசுவாரு, கொலை கூட பண்ணிருப்பாப்லன்னு வெளியில நிறைய புறணி ஓடிக்கிட்டு இருக்குது. பொட்டாட்டி வேற போனை போட்டு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருல, டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது. மீடியா மேட்டரை கேள்விப்பட்டு வேற வந்துருச்சு போல, டென்ஷன் ஆகி அப்புறம் பேச வேண்டிய வெயிடின்னு போனை வச்சிட்டாரு. மீடியா வேற வந்துருச்சு, யோ சொல்லியா ஆதாரம் கிடைக்குமாயா, இல்ல பிரச்சனை வெறுசாயிருமியா, வெறுங்கையில போக முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர். கண்டிப்பா ஆதாரம் இருக்குங்கிறாரு ஏஎஸ்ஐ. எங்க அந்த ஆதாரம், 5-6 போலீஸ் தேடித்தானே இருக்கிறோம், ஒன்னும் கிடைக்கலையான்னு சத்தம் போடுறாப்ல. இதுல காண்டான நம்ம ஏஎஸ்ஐ, உன் முன்னாடி நீ தான் கொண்டு இருக்கேன்னு அப்புறமா தெரியுது, உங்ககிட்ட எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு தரதரன்னு இழுத்து கொண்டு வந்து வெளியில வீசுறார். பொதுமக்களுக்கு முன்னாடி, மீடியாக்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது அவருக்கு ஒரு பெருத்த அவமானமா போயிடும். சுத்தியும் முத்தியும் பார்த்தா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மேட்டரை பார்க்கும்போது அவருக்கு இன்னும் எவ்வளவு அவமானமா குறுகி போயிடுக்குன்னு யோசிங்க. இதுக்கு மத்தியில அங்க ஒரு ஆட்டோ வந்து இறங்குது. இரண்டாவது பார்த்தா ஆட்டோக்குள்ள இருந்து டீச்சர் அம்மா இறங்குறாங்க. அட இந்த அம்மாவை தான் கொண்டுட்டான்னு சொல்லிவிட்டு இவ்வளவு கூத்து நடப்புறது, ஆனா அவங்க
எந்த பஞ்சாயத்தும் இல்லாம அந்த அம்மா ஆட்டோல இருந்து இறங்கி ஓடியாருது. என்ன கூட்டம் என்ன கூட்டம் என்னங்க அப்படின்னு பார்த்துட்டு ஓடியாருது. போலீஸ்காரங்களுக்கு ஷாக். கொலை செய்யப்பட்டதா சொல்ற டீச்சர்மாவே இங்க இருக்கும்போது என்ன நியாயமுதுன்னு ஊர்க்காரங்க எடுத்து சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்ஐன்னு எல்லா பேரும் அதிர்ந்து போறாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டு வந்து இந்த மாதிரி நாங்க தான் தப்பா நினைச்சிட்டோம், வேலைக்காரமா அறகுறையா பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு, மன்னிச்சுக்கங்கன்னு இன்ஸ்பெக்டர் மன்னிப்பு கேட்கிறார். டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறார். அதுக்குள்ள மீடியா ஒரு வயசானவரை கழுத்தை பிடிச்சி இந்த மாதிரி தள்ளினீங்களே இது நியாயமானு விசாரிச்சு அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. இதுல அந்த பக்கத்து இடத்துக்காரர் வேற சாரி நீங்க சொன்னா மட்டும் பத்தாது, எல்லாருக்கும் முன்னாடி சட்டையை பிடிச்சி கீழே தள்ளி விட்ட இந்த ஏஎஸ்ஐ தான் மன்னிப்பு கேட்கணும்னு பிரச்சனை பண்றாங்க. வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டரும் போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் இவரும் வேண்டா வெறுப்பா மன்னிப்பு கேட்கறதுக்காக வர. மன்னிப்பு கேட்க போற அந்த நொடி அதெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை, எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க அது போதும் அப்படின்னு சொன்னதும் அதான் சொல்லிட்டார்ல இடத்த காலி பண்ணுங்கன்னு எல்லா பேரும் இடத்த காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் மீம்ஸ் மெட்டீரியல் ஆகி போயிட்டாப்ல அவரு யாரு அந்த ஏஎஸ்ஐ. மீம்ஸ்ல போட்டு கழுவி ஊத்தி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லயே பின்புறத்துல இந்த மாதிரி ஒரு பார் மாதிரி வச்சிருப்பாங்க போல. ஓவரா சரக்கு அடிச்சிட்டு தான் வருத்தத்தெல்லாம் பொங்கி தள்ளிக்கிட்டு இருக்கிறார். அது மட்டும் பத்தாம ஏதோ ஒரு சின்ன கேஸ்ல வந்த ஒரு ஆளை ஜெயிலுக்குள்ள போய் அங்க இருக்கிற செல்லுக்குள்ள கிடக்கிற ஆளை போட்டு அடின்னு அடிச்சு பொழந்துகிட்டு இருக்கிறார். விட்டா அடிச்சு கொண்டுடுங்க போலன்னு பிசி தான் ஓடி போய் பிடிக்கிறான். அவ்வளவு ஆத்திரம், யார் மேலேயே இருக்கிற ஆத்திரத்தை இப்படித்தான் யார் மேலேயே காட்டுவாங்க போல தெரியுது. இதுக்கு நடுவுல டிஎஸ்பி வேற கால் பண்ணி இன்ஸ்பெக்டருக்கு செம டோஸ். என்கிட்ட முன்ன பண்ண கேட்காம பர்மிஷன் கேட்காம எப்படியா நீங்க இந்த மாதிரி நீங்க சர்ச் வாரண்ட் ரிசீவ் பண்ணலாம் போகலாம் வைக்கலாம்னு கண்ணா பின்னான்னு சத்தம் போறாரு. இல்ல சார் ஒரு யதார்த்தமான விசாரணை தான் சார், இவர் எடுத்து சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாராக இல்ல. விசாரணை முடிகிற வரைக்கும் 2 பேரும் ஊர் விட்டு வெளியில போக கூடாது, அப்புறம் உன் டிரான்ஸ்ஃபரை நான் ஹோல்டு பண்றேன், டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் ஆன் ஹோல்டு அப்படின்னு வேற சொல்லிட்டாப்ல. சார் அது வந்து சொல்றது கூட கேட்கறதுக்கு தயாராக இல்ல. இங்க பார்த்தா உள்ள போலீஸ்காரங்க ஹாயா சரக்கு அடிச்சிட்டு இருக்கு. நம்மால் தான் வருத்தம் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறார். பலகாலமா போராடி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிரான்ஸ்ஃபர் அது இப்ப கிடைக்காம போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாப்ல. ஏயா ஏதோ ஒரு பழைய பகையை வச்சுக்கிட்டு கடைசியில என் டிரான்ஸ்ஃபருக்கு ஆப்போசிட்னு கேட்கும்போது சார் அப்பேற்பட்ட ஆள் இல்ல சார், நானு ஏதோ தன்னோட மச்சானோட கேஸ் சம்பந்தமா உதவி கேட்டு போய் உதவி பண்ண முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்சிடாப்ல சொல்லிட்டார். இவ்வளவுதான், சாதாரண பிரச்சனை தான் அவருக்கு எனக்கும். இதுக்காக நான் என்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவேன்னு நீங்க நினைக்காதீங்க. என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல சொல்றேன், டெஃபினட்டா அங்க ஒரு கொலை நடந்திருக்குது. அந்த டீச்சரமா உயிரோடு இருக்குன்னா அப்ப வேற யாரோ ஒரு கொலை அங்க கண்டிப்பா நடந்திருக்கணும்னு அடிச்சு சொல்றாப்ல. அதே சமயம் இங்க பாருங்க, டீச்சரமா தூங்கின பிறகு சத்தமில்லாம எந்திரிச்சு வந்து ஒரு ரூம்ல இருக்கிற பீரோவை நகட்டினா பின்னாடி ரகசியமாக ஒரு அறை இருக்கிறது. அந்த ரூமுக்குள்ள உள்ள போனவர் திரும்ப வெளியில வரும்போது பார்த்தா அவர் கை நிறைய ரத்தமா இருக்குது. உள்ள வச்சு அப்படி என்ன பண்றாரு ஏது பண்றாரு நமக்கு ஒன்னும் பிடிபடல. அங்க இருக்கிற ஒரு துணியில அந்த ரத்தக்கரையை தொடச்சு விட்டு அதை ராத்திரி எரிக்கவும் செய்யறாரு. இங்க பார்த்தா வேலைக்காரமா வீட்டுல எதுக்கடி உனக்கு தேவையில்லாத பொழப்புன்னு கூட புருஷன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். குடியாரன் அடிப்பான், வேலைக்கு போக மாட்டான், பொண்டாட்டி சம்பாத்தியத்துல தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான், 2 பிள்ளைங்க வேற படிக்க வைக்கணும், இவ்வளவு கஷ்டம். இதுக்கு மத்தியில கதவை தட்டுற சத்தம் யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஓவராண்டி தான். கூட துடுப்பு வந்திருக்கிறாப்ல. என் பொண்டாட்டி உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறா, உனக்கு எதுக்கியா ஊராம்பளப்புன்னு கேட்கறா, கொஞ்சம் வந்து நீ தான் அதெல்லாம் பார்த்த வச்சு ஆரம்பிச்சேன்னு சொல்லணும் கேட்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, கவுன்சிலருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நீ தானே சொன்ன, நானா சொன்னேன், போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நீ தானே சொன்ன, நானா சொன்னேன், போப்பா அங்க இருந்து விரட்டி விட்டுருது அந்த அம்மா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு வராங்க. அதுக்குள்ள அங்க பாருங்க பாதிக்கப்பட்ட அந்த பிசியும் நம்ம ஏஎஸ்ஐயும் இதை சும்மா விடக்கூடாது, டெஃபினட்டா அங்க ஒரு கொலை நடந்திருக்குது. அங்க கொலை நடந்திருக்குன்னா அங்க 2 பாசிபிலிட்டி. ஒன்னு, நம்ம குமாஸ்தா யாரையாவது கொலை பண்றதுக்காக வீட்டுக்கு வர வச்சு கொலை பண்ணிருக்கணும். அப்படி இல்லையா குமாஸ்தாவை கொல்றதுக்காக வெளியாள் யாராவது ஒருத்தன் உள்ள இறங்கி இருக்கணும். அவங்க யாரு என்னங்கிறத நாம கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. எத்தனை வருஷமா, பல வருஷமா ஒரு வக்கீல் கிட்ட அசிஸ்டண்டா தானே இவர் வேலை பார்த்தாரு குமாஸ்தாவா. அந்த வக்கீல் கிட்டே ஏதோ அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் மேட்டர் சொல்லி அவனுக்கு பகைவர்கள் யாராவது இருப்பார்களா, எதிரிகள் யாராவது இருப்பார்களா விசாரிச்சா என் கேஸ் எல்லாத்தையுமே டீல் பண்ணதான் அவன் தான். சோ என் கேஸ் லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேருமே எதிரிகள் நாம எடுத்துக்கலாம். வேணும்னா ஒண்ணு பண்றேன், என் கிளைண்ட் லிஸ்ட் மொத்தத்தையும் கொடுக்குறேன், உங்க திறமை யாரை வேணாலும் விசாரிச்சுக்கங்கன்னு அசால்ட்டா சொல்றாரு. அவரும் சரி ஓகே தேங்க்யூங்கிறாப்ல. அப்புறம் நீங்க எதிர்பார்க்கறாப்ல அந்த குமாஸ்தா ஒரு கொலை பண்ணிருக்கான்னா அந்த கொலைய எவ்வளவு நேர்த்தியா செய்யணுங்கிறது இந்த உலகத்துல அவனை விட வேற யாராலையும் கரெக்டா சொல்ல முடியாது. அந்த ரேஞ்சுக்கு நேர்த்தியா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பான். அதே மாதிரி பின்னாடி போலீஸ்காரங்க வந்தாலும் அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிறதும் அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான். பார்த்து பத்திரம்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். கிளைண்ட் லிஸ்ட் பார்த்தா ரொம்ப பெருசா போகுது, நிறைய ரவுடி பல்லுக கிரிமினல்ஸ் தான். யாருக்கிட்ட போனாலும் அவருக்கு எதிராக அவங்க எதுவும் பேசுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரையுமே காப்பாத்தி விட்டது அவர் தான். அந்த நன்றியோட நடந்துக்கிறாங்க. யார் மேலேயாவது கொலை குத்தம் போடணும்னா சொல்லுங்க, இன்னொருத்தர் இருக்கிறான் பாருங்க, எவராவது ஒரு அக்யூஸ்ட் வேணும்னா கேளுங்க, என் ஆளுகளே அவனை ஒருத்தனை போய் சரணடைய சொல்றேன். அதுக்காக அவர் மேல பழிய போறதெல்லாம் அநியாயம். அதையும் தாண்டி அவர் ஒரு கொலை பண்ணிருக்கிறாருன்னா செத்தவன் சாகடிக்கப்பட வேண்டியவனா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா பேசுறாரு இந்த ரவுடி. இருந்தாலும் போலீஸுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விசாரிச்சு ஒரு 9 பேர் கொண்டு ஒரு லிஸ்ட் உருவாக்குறாங்க. இவங்க தான் குமாஸ்தா கூட ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இல்ல, ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க அப்படின்னு லிஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இன்ஸ்பெக்டர் கிட்டையும் காட்டியாச்சு. கொலை செய்யப்பட்டவர்கள் இல்ல கடத்தப்பட்டவர்கள் இவங்கள ஒருத்தரா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி இவங்களோட வேற பவுட்ஸ் எங்கங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு பர்மிஷனும் கொடுத்துறாரு. லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளா எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத மித்த போலீஸோட உதவியோட தேடி பார்த்து அப்டேட் கொடுக்க லிஸ்ட்ல ஒவ்வொரு
ஒருத்தவங்க பேரா அழிக்கிறாங்க. 9 பேர்ல கிட்டத்தட்ட 7 பேரோட பேரை அழிச்சாச்சு. ஏன்னா 7 பேரும் அங்கதான் இருக்காங்க அவங்க வீட்டுல. ஒருத்தர் மட்டும் டிரைவர் போல, டேங்கர் வண்டி ஓட்டுறவர். அவர் மட்டும் தமிழ்நாட்டு பக்கம் பொள்ளாச்சி பக்கம் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கிறதா அவங்க பொண்டாட்டி சொல்றாங்க. போன் பண்ணலாமே பேசி பார்க்கலாமே பார்த்தா போனு சுவிச் ஆஃப்ல கிடக்கும். 4-5 நாள் சுவிச் ஆஃப் கிடக்கும். இது ரொம்ப சகஜங்கிறாங்க ஒய்ஃப். அது போக ரோட்ல வச்சு ஒரு ஆளை அரைஞ்சாப்ல இல்ல, பீட்டர்னு ஒரு ஆளு. அதாங்க நம்ம குமாஸ்தாவோட ஒய்ஃப், டீச்சர் அம்மா அண்ணன் பையன்னு ஒருத்தன். அவன் பேர் தான் பீட்டரா. இப்ப பீட்டரோட வீட்டுல விசாரணை நடக்குது. பீட்டரை காணமா. ரோட்ல வச்சு அன்னைக்கு அரைஞ்சான்ல, அன்னைக்கு ராத்திரி ரொம்ப கோவத்தோட பீட்டர் வந்தானா வீட்டுக்கு. குமாஸ்தாவை ஏதாவது பண்ணணும்னு கொலவரியோட பேசிட்டு இருந்தானா. அன்னையில இருந்து ஆளை காணோம் அப்படிங்கிறாங்க. சரி என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும் போது பொறுப்பு இல்லாம திரியறான் போல பீட்டருங்கிறவன். வீட்டுல பணம் கேட்டு இருக்காங்க, வீட்டுல இருக்கிறவங்க கொடுக்கல. என் தங்கச்சி டீச்சர் அம்மாட்ட போய் அது இதுன்னு பேசி அவங்க பேர்ல இருந்த ஒரு 45 சென்ட் நிலம், அந்த நிலத்தை அடமான வச்சு பணத்தை வாங்கி ஏமாத்திட்டானா. இப்போ அடமானத்துக்கு வைக்கப்பட்ட அந்த நிலம் ஜப்திக்கு போகும்போது தான் அவருக்கு தெரிய வந்திருக்குது. அதனால கோவத்துல இருக்கிறார். இதுதான் அவங்களோட பிரச்சனைக்கு காரணம்னு தெரிய வருது. சோ பீட்டர் இப்ப காணோம். அந்த டேங்கர் ஒருத்தவரை அவரையும் காணோம். இவங்க 2 பேர்ல தான் யாராவது ஒருத்தர் அவரை கொல்ல முயற்சி பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கணும், மாட்டியிருக்கணும், கொலை நடந்திருக்கணும்னு இவங்க கணிக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட டீட்டெயிலா எடுத்து சொல்றாங்க. அடுத்து பார்த்தா திடீர்னு ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கிற அந்த மலையில நம்ம ஓவராண்டி முகமுடிய மாஸ்க் ஒன்ன போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள கையில ஒரு டார்ச்சோட உள்ள போறாரு. மெதுவா ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி பாக்குறாரு. டீச்சர் அம்மா தான் தூங்கிட்டு இருக்குது. எல்லா ரூமும் ஆல்மோஸ்ட் செக் பண்ணிட்டாப்ல. திடீர்னு பாத்ரூம் கதவை ஏதோ ஒரு கதவு திறக்கிறத சத்தம் கேட்டுட்டு பயந்து போனவரு லைட் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா லைட் ஆஃப் பண்ணவே முடியல. என்ன பண்ணணும் தெரியாம செவத்தோட செவரா லைட்டை வச்சு அமுக்கிட்டாரு. சோ வெளிச்சம் வெளியில வராது. குமாஸ்தா நடந்து போகும்போது மரண பயத்தோட பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாப்ல. அவர் அந்த பக்கம் போனதும் இவர் இந்த பக்கம் தப்பிச்சோம் பொழைச்சோம்னு தெரிச்சு ஓடியாரு. ஆனா அவர் அந்த லைட் அடிச்சார்ல, அந்த லைட் அடிச்ச இடத்துல ஒரு பையனோட போட்டோவை நமக்கு காட்டுறாங்க. இந்த பையன் யாரு, நம்ம குமாஸ்தாவோட பையனா இருப்பானா, என்ன ஏதுங்கிறது தெரிய வரல. பின்னாடி சொல்லுவாங்களோ என்னவோ. ஆனா இவர் தெரிச்சு ஓடியாரும் போது யாரோ ஓடுறாங்களேன்னு கரெக்டா ஜன்னல் பக்கத்துல இருந்து குமாஸ்தா பாத்துறாரு. ஓடியாந்தவர் போலீஸ் வண்டியில ஏறாப்ல. அப்ப போலீஸ் தான் பிரஷர் போட்டு உள்ள போய் பாரு, யாரையாவது அடைச்சு வச்சிருக்காரா, கட்டி போட்டு வச்சிருக்காரா பாருன்னு செக் பண்ண சொல்லிருக்காங்க. செக் பண்ண வரைக்கும் எல்லா ரூமும் நான் செக் பண்ணிட்டேன். அப்படி ஒன்னும் ஆட்கள் அடைச்சப்பட்டு இருக்கிறாப்ல எனக்கு தெரியல. நாளை பண்ண நிஜமாவே ஒரு கொலையை பார்த்தா கூட சத்தியமா நான் போலீஸ் கிட்டயோ கவுன்சிலர் கிட்டயோ சொல்ல மாட்டேன், என்ன விட்டுருங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கிறான். யாரு, நம்ம ஓவராண்டி. இந்த பக்கம் வீட்டுக்குள்ள நம்ம குமாஸ்தா பையனோட போட்டோவையே ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்போ அந்த பையனோட பிளாஷ்பேக்கு போறோம். மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். இவன் கம்போஸ் பண்ண பாட்டெல்லாம் தான் அம்மாவுக்கு வேலைக்காரமாவுக்கு எல்லாம் போட்டு காமிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்பா கிட்ட கொஞ்சம் கட்டணிட்டா நடந்துக்கிற பையன் போல, அப்பா கொஞ்சம் வரப்பாவே நடந்தக்கூடிய ஆட்கள் போல. நிறைய பேர்ட்ட சான்ஸ் கேட்டு அதெல்லாம் போட்டு காட்டுறது உண்டு. நிறைய பாராட்டுக்களை அவன் சம்பாதிக்கிறதும் உண்டு. அவருக்கு கால் ஒரு மாதிரி ஊனம் போல கொஞ்சம் சாஞ்சி தான் நடக்கிறாரு பாவம். இருந்தாலும் அவருக்கு ஒரு காதலியும் உண்டு. வேலைக்காரமாவ சரிக்கு சமமா உட்கார சொல்லி சாப்பிடலாம் சொல்லுவான் பையன். ஆனா குமாஸ்தா முறைக்கிறத பார்த்ததும் டப்புன்னு வேலைக்காரமா எந்திரிச்சுப்பாங்க. அவர் கிடக்காரு, நீ உட்காந்து சாப்பிடுங்கன்னு உட்காந்து சாப்பிட சொல்லுவான். அப்ப ரொம்ப நல்ல பையன் தானே. அப்புறம் கல்யாணம் விசேஷம் அங்கெல்லாம் போய் பையன் கச்சேரி பண்றதும் வழக்கம் போல. ஊரே அதை ரசிக்கும், என்ஜாய் பண்ணும். இவர் மட்டும் வெறுப்பா சிகரெட் அடிச்சுட்டு பாத்துட்டு இருக்கிறார். வீட்லயும் அழகா மியூசிக் வாசிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும்போது போது நிறுத்துறா அப்படின்னு வந்து குமாஸ்தா சத்தம் போடுறாரு. அப்பா சத்தம் கேட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. எப்பா பார்த்தாலும் நொய்யின்னு சத்தம் போட்டுக்கிட்டே நிம்மதி கெடுக்குது, உங்களுக்கு இதை விட்டார வேலை இல்ல அப்படின்னு சத்தம் போடுறாரு. பையன் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டான். இதுக்கு மேல நாங்க இருக்க மாட்டேன்னு பொட்டியை கட்டிட்டு கிளம்ப போறான். அப்பா பத்தி தான் உனக்கு தெரியும்ல, ஃப்ரீயா விடு இருன்னு கேட்டா கூட இனிமே நாங்க இருக்க மாட்டேன், அவருக்கு சத்தம்னா ஆகாது, நான் சத்தம் இல்லாம வாழ முடியாது, நாங்க ஒன்னா ஒரு இடத்துல வாழ்றது சாத்தியம் இல்ல, நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாப்ல. பையனோட ஃப்ரெண்ட்ஸ், பையனோட பேண்டு மொத்தமே கிளம்பிடுச்சு. ஒரு ப்ரொடியூசரை பார்த்து பேசுறாங்க. நம்ம வயல மியூசிக் டைரக்டர் ஆக்கிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. கதை என்னன்னா, அப்பாவே பிள்ளைகளை கொல்றாப்ல ஒரு கதை. அப்பா கையால புள்ள சாகும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பயங்கரமா இருக்கணும்னு எடுத்து சொல்றாரு டைரக்டர். இதுக்கு ஏத்தாப்ல ஒரு மியூசிக் போட்டு ட்ரை பண்ணி காட்டுங்க, இதுல இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மியூசிக் டைரக்டர் ஆக்குறோம்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா பசங்க வராங்க. வீட்டு பக்கம் வராத பையன் இப்ப வரான். அதே சமயம் பார்த்தா அந்த டேங்கர் சாஜுன்னு ஒருத்தவர் இருக்கான்ல, ஸ்பிரிட் கஞ்சா ஏதாவது கடத்திட்டு அங்கேயும் திரியறவன் போல, அவனை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய வேலை நம்ம சீனியர் வக்கீலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வக்கீல் கிட்ட தான் குமாஸ்தாவா நம்ம ஆளு வேலை பாக்குறாப்ல. என் விஷயத்துல தலையிடாதன்னு மிரட்டுறதுக்காக அந்த டேங்கர் ஆளு வந்து பேசிட்டு இருக்கிறான். பிள்ளையாண்டா அவங்க எல்லாம் தாண்டி உள்ள வராரு. பிள்ளைய பார்த்ததும் வேலைக்கார அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு லைட்டா கோபம். ஏன்னா திடுதிப்புன்னு வீட்டை காலி பண்ணிட்டு போனால, அதுல எப்படியோ பேசி சரி கட்டுறான். செல்லம்மா ஒரு அறை கொடுக்குறாங்க. அவன் அணைச்சுக்கிறான் அம்மாவை. அப்புறம் ட்ரெஸ் மாத்தலாமன்னு இந்த பக்கத்துல வருவான் ஏதோ ரூமுக்குள்ள. அப்போ பக்கத்துல அங்க இருக்கிற ஒரு ரூம் கதவை திறந்து உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்ததும் அப்படியே பிரம்ம பிடிச்சாப்ல பிரமிச்சு பாக்குறான். என்னையா நடந்திருக்குன்னு பார்த்தா தான் பையனுக்காக அந்த கதவுக்கு பின்னாடி சவுண்ட் ப்ரூஃபோட ஒரு ஸ்டுடியோ ரூமையே ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்பா. அவருக்கு சத்தம்னா ஆகாதுதான், வீட்டோட ஹால்ல சத்தமா இவங்க கம்போஸ் பண்ண நினைக்கும் போது அவருக்கு செட் ஆகாதுதான். அதுக்காக தான் சவுண்ட் ப்ரூஃபோட ஒரு ஸ்டுடியோ ரூமையே செட் பண்ணி வச்சிருக்காரு. உள்ளே இவங்க
குழந்தைங்க எவ்வளவு சத்தம் போட்டாலும் எவ்வளவு கம்போஸ் பண்ணாலும் வெளியில சத்தம் கேட்காது. அப்பாவும் பிள்ளையும் ஒரே வீட்டுல இருக்கலாம். சிம்பிளான சொல்யூஷன். எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க அம்மா. உங்க அப்பா தாண்டா அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா அப்பாவை பாக்குறதுக்கு இந்த பக்கத்துல வரும்போது அப்பா முறப்போட உள்ள வருவார். அவன் பாசமா பார்த்து சிரிக்கிறான். அப்பாவுக்கு சிரிக்க கூட வராது போல. பார்த்துட்டு கம்முன்னு அந்த பக்கத்துல திரும்பி போயிடுறாரு. இவனுக்கு வருத்தம் தான். மித்த அப்பாக்கள் மாதிரி ஃப்ரெண்ட்லியா தான் கூட தன் அப்பா இல்லையேன்னு வருத்தம் தான். மியூசிக் எல்லாம் கம்போஸ் பண்ணி பாக்குறாப்ல. அதெல்லாம் ப்ரொடியூசருக்கு போட்டு காட்டுறாப்ல. பரவாயில்லாம வந்திருக்குங்கிறாரு. டைரக்டர் சூப்பரா இருக்குங்கிறாப்ல. அப்புறம் டைரக்டரும் ப்ரொடியூசரும் நீ தான் என் படத்தோட மியூசிக் டைரக்டர்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பிஜிஎம் நல்லா வந்திருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக், அதே மாதிரி பாட்டும் ஹிட் ஆகணும்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புறாங்க. பையன் ஆவலா அப்பா பாக்குறதுக்கு ஓடியாரான். கையில கவர் இருக்குது. அப்பா என் மொத படம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறேன்னு வந்து நீட்டுறான் செக்க. நீயே வச்சுக்கோங்கிறாரு அப்பா. அவ்வளவுதான் அப்பாவோட ரெஸ்பான்ஸ். இவ்வளவு பாசக்கார பையனுக்கு இப்படி மொறப்பா தெரியுற அப்பாவா கஷ்டம் தான். அம்மா தான் மியூசிக் டைரக்டர் ஆனுங்கிறது நம்ம பையனோட கனவு. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவன் சந்தோஷத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாமான்னு கேட்க என் புள்ள ஆசைப்பட்டது நடந்துருச்சு. அவன் எதிர்பார்த்து அந்த உயரத்தை அடைஞ்சிட்டா. அதுவே எனக்கு சந்தோஷம். அவன் சம்பாதிக்கிற பணம் நமக்கு எதுக்கு, அவனே யூஸ் பண்ணிக்கிட்டோம், சந்தோஷமா அந்த பணத்தை வச்சுட்டு வாழட்டும் அப்படின்னு உள்ள அப்பா பேசிட்டு இருக்கிறத வெளியில கேட்டுட்டு நம்ம பயலுக்கு கண்ணீரே வந்துருது. பாசத்தை காட்ட தெரியாத இந்த மாதிரி முரட்ட அப்பாக்களும் கொஞ்சம் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. கொஞ்சம்னு சொல்றதா இல்ல இந்த மாதிரி முரட்ட அப்பாக்கள் நிறையன்னு சொல்றதா கமெண்ட்ல சொல்லுங்களேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? முரட்ட அப்பாக்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் கம்மியா கூடவா? மெஜாரிட்டி கமெண்ட் என்ன வருதுன்னு பாப்போம். அப்புறம் சர்ச்சு பக்கம் பையன் அம்மா எல்லாம் வருவாங்க. பையனோட ஃப்ரெண்டு கூட வந்திருக்காப்ல. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் போல. எல்லாருக்கும் அழகா கேக் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்ம மியூசிக் டைரக்டருக்கு ஊட்டி வர்றாரு. நம்ம பக்கத்து இடத்துக்காரர் கூட அந்த பார்ட்டியில இருக்கிறாப்ல. நம்ம பைய போய் பார்த்து பாசமா பேசும்போது நீங்களா இங்க விசாரிக்கிறாரு. நான் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்னு சொல்லும்போது அவருக்கு சந்தோஷம், வாழ்த்துறாரு. என் அடுத்த படத்துக்கு இவன் தான் மியூசிக் டைரக்டர்னு நிறைய பேர்ட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு ப்ரொடியூசர். பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கூட வர நண்பருக்கும் தான். அந்த கனவோட வண்டி ஓடிட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி வந்து ஒரு வண்டி இடிச்சிருதுங்க. இடிச்ச வேகத்துல ரெண்டு பேரும் அப்படியே தூக்கி வீசி எறியப்படுறாங்க. அடிச்ச டிரைவர் எட்டி பாக்குறாரு. அப்புறம் கண்டுக்காம கிளம்பி போயிட்டே இருக்கிறார். அடுத்து செக் போஸ்ட்ல போலீஸ்காரர் அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு தண்ணி போட்டிருக்கானு செக் பண்ணி பாக்குறாப்ல. தண்ணி போட்டிருக்கான் போல தெரியுது. வண்டியோட ஹெட்லைட்ல ஒண்ணு உடஞ்சிருக்குதா. ஏன் உடஞ்சிருக்கு, என்ன குத்து பண்ண, இறங்கி வா அப்படின்னு டிரைவரை இறக்கி சொல்றாரு. வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிறான். எங்கேயே ஆச்சு அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டுட்டு போலீஸ்காரங்க வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா அடிபட்டு கிடக்கிறவங்க ரெண்டு பேரையும் போலீஸ்காரங்க கவனிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஓடியாந்து நண்பர் எல்லாம் விசாரிக்கிறாங்க. பக்கத்து இடத்துக்காரரோ இறந்துட்டதா குண்டை தூக்கி போறாரு. காதலி கூட அந்த பேண்டை சேர்ந்த நண்பர்கள் அழுகுறாங்க. ஃப்ரெண்டுக்கார மட்டும் ஐசியூ வார்டுல இருக்கானா. அம்மா வேலைக்காரமா எல்லாம் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம்னு கிளம்புறாங்க. நம்ம சீனியர் வக்கீல் கூட அங்கதான் இருக்கிறார். குமாஸ்தாவுக்கு ஆதரவா வந்து நிக்கிறார். மெதுவா வந்து உன் புள்ள இல்ல இறந்துட்டான், இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு வாழ கத்துக்கோ. நீ சந்தோஷமா சிரிச்சோ அழுதோ இங்க யாருமே பார்த்ததில்ல. இவ்வளவு கவலையை உள்ள வச்சுக்கிட்டு இருக்காத, தயவு செய்து அழுதுரு அப்படிங்கிறாப்ல. மனுஷன் கம்பீரமான ஆளு, அவ்வளவு ஈஸியா கலங்குற ஆள் இல்ல. சிரிப்பை கூட அடக்கிட்டு இருந்தவர் இந்த தடவை கண்ணீரையும் அடக்கிட்டு தான் இருக்கிறார். அப்புறம் பாடியை கொண்டு வந்து அடக்கம் பண்றாங்க. அப்பா, சீனியர் வக்கீல், நண்பர்கள், பக்கத்து இடத்துக்காரர் எல்லாரும் சேர்ந்து தான் அடக்கம் பண்றாங்க. பையனுக்காக ரெடி பண்ண அந்த சவுண்ட் ப்ரூஃப் ரூம், அதுக்குள்ள போய் பையன் எப்படியெல்லாம் இங்க இருந்தா வச்சான், அவன் பயன்படுத்தின அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் பார்த்து வருத்தப்படுறாரு. இந்த ரூமுக்குள்ள போனாலே பையனோட நினைப்பாவே இருக்குது. இந்த ரூம் இனி நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணி பீரோவை இந்த பக்கம் நகட்டி அந்த ரூமை அடைக்கலான்னு முடிவு பண்றாரு. ஒய்ஃப் கிட்டையும் சொல்லிடுறாரு. ஒய்ஃபுக்கும் ஓகே தான். இன்சூரன்ஸ் போட்டிருப்பார் போல. அந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கணும்னா எஃப்ஐஆரோட காப்பி வேணும்ங்கிறாங்க இன்சூரன்ஸ் ஆட்கள். சரின்னு இவரும் போய் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பாக்குறாரு. எல்லாத்தையுமே கேட்டிருக்கிறாங்க போல. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு மனமாற்றம். தலையில ஏற்பட்ட பலத்த காயத்தினாலதான் பையன் இறந்துட்டதா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்குது. உடனே டாக்டர் கிட்ட போய் விசாரிக்க, ஆமா சார், ஆக்சிடென்ட்ல மேபி லாரியோட பாடியில இடிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிறாரு டாக்டர். அப்புறம் அந்த விபத்துல தப்பிச்சான்ல ஒரு ஃப்ரெண்டு, அவனை பாக்குறதுக்கு போறார். அவனுக்கு கை காலெல்லாம் நொறுங்கி போகுது. பைபாஸ் ரோட்ல பின்னாடி வந்த ஒரு ட்ரக் வண்டி தான் எங்களை இடிச்சதா அவர் எடுத்து சொல்றாரு. இடிச்சுட்டு போயிடுச்சான். வண்டி ஓட்டின டிரைவர் இவன் தானு போட்டோ காமிச்சு கேட்க, எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறாரு கூட இருக்கிற நண்பர். விபத்து நடந்தப்ப நான் பார்த்தாப்ல, எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. பேப்பர்ல நியூஸ்ல வரும்போது தான் இந்த ஆளோட முகத்தை நான் பார்த்தேங்கிறாப்ல. அப்புறம் நண்பர்கள்கிட்ட எல்லாம் தான் பையனை பத்தி ஏதோ விசாரிக்கிறார். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், அப்புறம் பேப்பர்ல வந்த கிளிப்ஸ், இதையெல்லாம் எடுத்து ஒரு கேஸை எப்படி ஒரு வக்கீலோ போலீஸோ விசாரிப்பாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்றாரு. அப்புறம் போலீஸ்காரங்க கிட்டயும் அந்த டிரைவரை பத்தி விசாரிக்க, சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டி இருக்கிறான். அந்த வண்டியை செக் பண்ணும்போது வண்டியோட கண்டிஷன் என்னவாக இருந்ததுன்னு விசாரிக்க, ஹெட்லைட் உடைஞ்சிருந்தது, ஃப்ரண்ட் பேனர் உடைஞ்சிருந்தது, ஃப்ரண்ட் பம்பர் உடைஞ்சிருந்ததுங்கறாப்ல. என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிற பிறகுதான், மாட்டிக்கிட்ட பிறகுதான் ஆக்சிடென்ட் பத்தியா ஒத்துக்கிட்டாங்கறாப்ல. அப்புறம் நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்கிறாரு. அந்த டிரைவரோட டீடைல்ஸ் வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா அந்த டிரைவர் பெயில்ல வெளில வந்திருக்கானா என்னவோ, இல்ல ஆக்சிடென்ட் கேஸ் தானே, ஆனா சரக்கடிச்சு வண்டி ஓட்டி இருக்கான்ல, அப்ப பெயில தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். உட்காந்து ஜாலியா சரக்கடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாப்ல. நம்மால் போய் விசாரிக்கும் போது, சார் சத்தியமா அது ஆக்சிடென்ட் தான் சார், கொஞ்சம் சரக்கடிச்சிருந்தேன் சார், அதனாலதான் சார், எங்க மாட்டிக்கிட்டா சரக்கடிச்சு வண்டி ஓட்டுறதுனால விபத்தாயி போச்சுன்னு சொல்லிட்டு
கேஸ் பெருசாயிடுமேனு பயந்து வண்டியை நிப்பாட்டாம போயிட்டேன் சார் அப்படிங்கிற. அடுத்து வர வண்டிங்க அவங்கள பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருங்கிற ஒரு நம்பிக்கையில போனேன். ஆனா அவங்க சாவாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு வருத்தப்படுறாரு. சரி, ஆக்சிடென்ட் நடந்தப்போ டைம் எவ்வளவு இருக்குன்னு கேட்க, நான் லோடு ஏத்தும் போது ஒரு 10 மணி இருக்கும் சார். ஆனா ஆக்சிடென்ட் நடந்த டைமிங் எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்கிறார். அதிகாலை 4 மணில போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுச்சு சார் அப்படிங்கறதையும் சொல்றாரு. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்கிறார். அப்புறம் விபத்து நடந்த அந்த ஸ்பாட்டுக்கே வந்து என்ன நடந்திருக்குங்கிறத கணிச்சு பாக்குறார். ராத்திரி சமயம் கூட வண்டி ஓட்டிட்டு வந்தவர் வண்டியை நிப்பாட்டி ரிவர்ஸ்ல வந்து அந்த ஏரியா பக்கம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஏரியா பக்கம் சிசிடிவி கேமரா ஒன்னு இருக்கிறத கவனிக்கிறார். தான் புள்ள பைக்ல போனது, பின்னாடியே இந்த ட்ரக் வண்டி வந்தது அந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்குது. இவங்க வண்டிகளுக்கு பிறகு அடுத்து ஒரு வண்டி வந்திருக்குது. அந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறவன் யாருன்னா அந்த டேங்கர் வண்டியை ஓட்டுவானே, ஸ்பிரிட் கஞ்சா இதெல்லாம் கடத்துவானே, என்கிட்ட வச்சுக்காதனா நீங்க மிரட்டிட்டு போனால அந்த ஆள் மாதிரி தெரியுது. என்கிட்ட வச்சுக்கிட்டா பூமியில புதைச்சிருவேன்னு அன்னைக்கு மிரட்டிட்டு போயிருப்பான். அவன் பின்னாடி வந்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுமே இவருக்கு பயங்கர ஆத்திரம் வருது, கோவம் வருது. சீனியர் வக்கீல்கிட்ட போய் இதை பத்தி சொன்னதும் என்னையா சொல்றேன்னு பதறாரு. அது விபத்து இல்லையா கொலையான்னு கேட்டு பதறாரு. பண்ணது யாருன்னு கேட்க அவனை நான் புடிச்சிட்டேங்கிறாரு. போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே கேட்டா அவசியம் இல்லைங்கிறாரு. இல்ல சார், இந்த கேஸை நான் கோர்ட்டுக்கு கொண்டு போனேன்னா இது நிக்காது, அதையும் தாண்டி தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். இது உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும்லங்கிறாப்ல. அப்போ என்னையா வேணும் உனக்குன்னு கேட்டா நீதி வேணுங்கிறாப்ல. அவனை முடிக்க போறேங்கிறாப்ல. வக்கீல் ஒரு செகண்ட் அரண்டு போறாப்ல. மீசியை முறுக்கிட்டு அப்படியே கெத்தா போறாரு. வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாப்ல. இப்போ நடப்புக்கு வர்றோம். பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு போலீஸ்காரமா வெளியில வண்டியில யாரோ இருக்கிறாங்கன்னு சொன்னதும் யாரை வேணும் பாக்குறதுக்கு நம்ம ஆட்கள் வராங்க. பார்த்தா டீச்சர் அம்மாவோட அண்ணன் மகன் பீட்டர் அவன் தான் வந்திருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கான். ஏகப்பட்ட கடை வாங்கியிருக்கானா. என்ன பண்ணாலும் பிசினஸ் ஊத்திக்கிதான். கூட வேலை பார்க்கறவங்க பார்ட்னர்ஸை ஏமாத்திட்டாங்களா. என்ன நம்பி டீச்சர் அம்மா ப்ராப்பர்ட்டியை வச்சு பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு கூட இவனுக்கு இருக்கிற அந்த பணம் பிரச்சனையை தீர்க்க முடியாதான். அவ்வளவு கடன் இருக்குதான். சரி, எதுக்குடா திடீர்னு அன்னைக்கு காணாம போனன்னு கேட்டா, கடன் கொடுத்தவங்க வட்டி கொடுத்தவங்க எல்லாம் என்ன விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டு ஓடி ஒளிய ஆரம்பிச்சேன். பெங்களூர்ல போய் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டேன். போனையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தான் சொல்றாரு. அப்புறம் என்னோட பர்சனல் அனுபவத்துல சொல்றேன், அவரை அரெஸ்ட் பண்ணணும்னா நீங்க வேர்வை சிந்தனம், அவ்வளவு ஈஸி இல்லைன்றாரு. சோ லிஸ்ட்ல இருந்து பீட்டரோட பேரை அழிச்சிட்டோம்னா அந்த டேங்கர் ஆளு தான், அவன் மட்டும் தான் மிஸ்ஸிங். அன்னைக்கு குமாஸ்தாவோட வீட்டுக்குள்ள அவ இருந்தாங்கிறத மட்டும் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா குமாஸ்தாவை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்க போலீஸ்காரங்க எல்லாம். டேங்கர்காரன் இல்ல அந்த வேலைக்காரமா வீட்டு கதவை தட்டுறாங்க. என்னன்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்குது. அவங்களும் விசாரிக்கிறாங்க. மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துட்டியாமான்னு கேட்க ஆமாங்கிறாங்க வேலைக்காரமா. ஒரு நிமிஷம் வாமான்னு வேலைக்காரமா மட்டும் தனியா கூப்பிடுறாங்க. நான் சொல்ல போறத கவனமா கேளு. நீ அன்னைக்கு பார்த்தது கோழியோட ரத்தம் இல்ல, இந்த ஆளோட ரத்தம்னு டேங்கர் சாஜுவோட போட்டோவை காட்டுறாங்க. கடந்த 4 நாளா இந்த பையல காணோம். இப்போ உங்ககிட்ட இருந்து இந்த உண்மையை ப்ரூஃப் பண்றதுக்கு உதவி தேவைங்கிறாரு. இப்ப இருக்கிற நிலைமையில சர்ச் வாரண்ட் கிடைக்காது, எங்களால உள்ள போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ண முடியாது. அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அந்த டேங்கர் சாஜு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்தா கூட என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த அம்மா பதறுது. டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணீங்கிறது யாருக்குமே தெரியாதுங்கிறாரு அந்த பிசியும். புருஷங்காரன் என்னடி போலீஸ்காரங்க இப்படி சொல்றாங்கன்னு கேட்க, பழைய பகையை வச்சுட்டு இவங்க இதெல்லாம் பண்றாங்கிறாரு அந்த வேலைக்காரம்மா. ஒருவேளை அதெல்லாம் உண்மையா இருந்தான்னு கேட்கும்போது வேலைக்காரம்மா இப்ப யோசிக்குது. போலீஸ்காரங்க கேட்டுக்கிட்டாப்ல வேலை செய்யும் போது ஏதாவது ஒரு குழு கிடைக்குதான்னு சர்ச் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த வேலையை இந்த அம்மா இப்ப செய்யுது. அப்பதான் அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்டுடியோ ரூம் ஞாபகம் வருது. மெதுவா வெளி ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போறாங்க. அந்த பீரோவை நகட்ட முயற்சி பண்ணும்போது கால் வருதுங்க. யாரு? புருஷங்காரன் தான். அந்த போலீஸ்காரங்க சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு அடிச்சு சொல்றேன். எப்படியா சொல்றேன்னு கேட்டா, அந்த டேங்கர் சார்ஜுங்கிறவனை இப்பதான் நான் மார்க்கெட்ல வச்சு பார்த்தேன், போலீஸ்காரங்க பேச்சையே நம்ப கூடாது, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரு புருஷன். இந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அப்பாடான்னு சொல்லிட்டு கிளம்புற சமயம் இந்த பக்கம் போலீஸ்காரங்க அந்த டேங்கர் சார்ஜை உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. மொபைலை ஏன்டா சுவிச் ஆஃப் பண்ணனு கேட்டா பர்சனல் மேட்டருங்கிறான். அடிக்கடி எங்கேயோ கிளம்பிடுறீங்க, எங்க கேட்டா சின்ன வீடு வச்சிருக்கான் போல. அந்த வீட்டு பக்கம் போகும்போது போனை ஆஃப் பண்ணிடுவேன், திரும்பி இந்த பக்கத்துல வந்து நான் மொபைல் ஆன் பண்ணா ஏகப்பட்ட கால் வந்திருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, அதான் நானே வந்துட்டு சொல்றாப்ல. இதுல வெக்ஸ் ஆயிட்டாரு நம்ம ஏஎஸ்ஐ. லிஸ்ட்ல இருக்கிற அந்த 9 பேரும் உசுரோட தான் இருக்காங்க. அதை நினைச்சு வெக்ஸ் ஆகிறாரு. வேற கேஸ் சம்பந்தமா அந்த பக்கத்துல வந்து நம்ம பக்கத்து இடத்துக்காரரோ, எங்க ஒரு புலியை அடைக்கிறதுக்கு பூனை அனுப்புனா எப்படி, உங்க டீம்ல புத்திசாலித்தனமா வேற ஆட்களே இல்லையா, இதெல்லாம் வேலைக்காகாதுங்கன்னு பக்கத்து இடத்துக்காரரு நம்ம ஏஎஸ்ஐ நோண்டி விடுறாப்ல பேசுறாரு. சிம்பாலிக்கா பூனைன்டாப்ல. இதுல அவருக்கு ரொம்ப வெறுப்பாய் போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் பின்பக்கம் போய் தம் போட ஆரம்பிச்சிடறாரு. இப்ப போற விதத்துல போனா கண்டிப்பா நம்ம தோத்து போயிருவோங்கிறாரு பிசி. டேங்கர் சாஜுவுமே இல்லைன்னா வேற யாரா இருக்கும் அப்படிங்கிற அவரு போலீஸ்காரர். இவருக்கு ஒன்னும் புலப்படல. அப்ப அங்க கீழே கிடந்த கறிக்கட்டை எடுத்து சவத்துல ஏதோ எழுத ஆரம்பிக்கிறார். பெருசா ஒரு கொஸ்டின் மார்க் வேற போடுறார். இதுவரை எவ்வளவு பேரை சந்தேகப்பட்டாங்க, எவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டாங்க, எதுலயுமே கிளிக் ஆகாம கொஸ்டின் மார்க் போட்டு இது ஒரு தொடர்கதைன்னு காட்டுறார். இதை விட போறது இல்லங்கிறது அவரு அப்படி சிம்பாலிக்கா காட்டுறாங்க நம்ம கிட்ட. இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம பேசுனதை நிப்பாட்டிப்போம். போலீஸ்காரங்களுக்கு இப்ப கொஸ்டின் மார்க் இருக்குது. படம் பாக்குற நமக்கும் அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறதா, இல்ல உங்கள சில பேர் யார் அந்த கொலையாளியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்குதா? அப்படி உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருந்தா அவங்க பேரை கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் மீதியை கண்டினியூ பண்ணுங்க. எவ்வளவு பேர் கரெக்டா
கரெக்டா கெஸ் பண்றாங்கன்னு பாப்போம். என்ன கமெண்ட் பண்ணிட்டீங்களா? இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். வீட்டுல தம் போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம குமாஸ்தா. உள்ள போய் கதவை சாத்திக்கிறார். அப்புறம் அந்த ரூம் பக்கம் போய் அந்த பீரோவை நகர்த்துறாரு. அந்த சவுண்ட் ப்ரூஃப் ரூமுக்குள்ள போறாரு. போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நபர், அந்த கேள்விக்குறிக்கு சொந்தக்காரர், அந்த வயல உள்ள கட்டி போட்டு வச்சிருக்காரு. நம்ம ஆளு கொல்லல, இன்னும் உயிரோட தான் புடிச்சு வச்சிருக்காரு. யார் அந்த உண்மையான கொலைகாரன்னு தெரியுதா? வேற யாரும் இல்லங்க, அந்த விபத்துல குமாஸ்தாவோட பையன் கூடயே ஒரு ஃப்ரெண்டுகார ஒருத்தவர் இருந்தான்ல, அவன் கை காலு கூட அன்னைக்கு அடிபட்டு போய் கிடந்ததுல, அவனை தான் கட்டி போட்டு வச்சிருக்காப்ல. இது எப்படியா சாத்தியம் நாம யோசிக்கலாம். மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம். தனக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடி கேங் கிட்ட ஜாமர் மெஷின், ஜிபிஎஸ் டிராக்கர் மெஷின், இது எல்லாத்தையுமே விலைக்கு வாங்குறாரு. ஓசியாவே கொடுக்குறாங்க, அதெல்லாம் காசு வேணான்ட்டு. யாருக்கோ ஸ்கெட்ச்னு எங்களுக்கு புரியுது, ஆள் யாருன்னு சொல்லுங்க, நாங்க தூக்குறோம்னு கூட அவங்க கேக்குறாங்க. இல்ல இதை நானே பாத்துக்கிறேங்கிறாரு. நான் பண்ணாதான் கரெக்டா இருக்குங்கிறாரு. அப்புறம் தான் ஒய்ஃப் அன்னைக்கு மதுரைக்கு அனுப்புறதும் இவர் தான். போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா கிளம்பவே செய்யுது. அன்னைக்கு அந்த பையன் கூட பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி கை காலில் அடிபட்ட அதே நண்பர், அவர் வண்டி ரிப்பேர் ஆகி ரோட்ல மேல நிக்குது. பின்னாடி கரெக்டா நம்மளால வண்டி ஓட்டிட்டு போவாரு. அங்கிள் நீங்களா? வண்டி ஜாம் ஆயிடுச்சு, கொச்சிக்கு போகணும், பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட முடியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு தம்பி, வீட்டுக்கு போய் நான் தலைவலி மருந்து எடுத்துக்கிறேன், அப்புறம் உன்ன ஸ்டேஷன்ல இறக்கி விடட்டுமே அப்படின்னு கேட்கிறாரு. அவன ஒன்னும் பிரச்சனை இல்லை அங்கிள், உங்க வீட்டுல இருந்து 15 நிமிஷம் தானே ஸ்டேஷனு, வீட்டுக்கே போலாம்னு சொல்லிட்டு ஏறிக்கிறான். என்ன கொச்சிக்கு போற அப்படின்னு விசாரிக்கும் போது, நம்ம படத்தோட ஷூட்டிங்காக தான் அங்கிள் அப்படிங்கிறான். ஆனா இவங்க வீட்டுக்கு போறதுக்கு டவுனோட ரூட் ஒரு பக்கம் இருக்குது, ஊருக்கு ஒதுக்குப்புறமா வேற ஒரு ரூட் இருக்குது, ஏன் இந்த ரூட்ல கூட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறா. கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம் தம்பிங்கிறாப்ல. டவுன் ரூட் பக்கம் வந்தா சிசிடிவி கேமரால ஏதாவது ரெக்கார்ட் ஆயிரும்ல, அதுக்காக தான் பக்காவா இந்த பக்கம் கூட்டு வந்திருக்கிறார். ஆமா ஆண்டி எங்க அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. மதுரைக்கு போய்க்கிறதா சொல்றாரு. மொபைல செக் பண்றான், டவர் கிடைக்கல. இடி இடிச்சுக்கிட்டு மழை பெய்ய போறது போல தெரியுது. நீ உட்கார்ப்பா தம்பின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறார். கதவை தாழ்பா போட்டார். ஜாமரா செட் பண்ணி இருந்ததுனால இவன் சிக்னல் வெளியில போகாது, எந்த டவருக்கு ரிசீவ் ஆகாது. லாஸ்ட் லொகேஷன் பார்க்கும்போது கார்ல வரும்போது கூட அவர் ஜாமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தா, கடைசி அவன் லிஃப்ட் கேட்டான் பாத்தீங்களா, ஏதோ ஒரு காட்டுக்கு மத்தியில, அதுதான் கடைசி லொகேஷன் காட்டும். அப்புறம் ஜன்னல் எல்லாத்தையும் அடைக்கிறார். மழை இப்போ ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த பையன் முன்னாடி உட்காந்து, எதுக்கு என் புள்ளைய கொன்ன அப்படின்னு கேட்கிறார். அரண்டு போறான் அவன். கூட பிறந்த தம்பி மாதிரி உன்னை பாத்துக்கிட்டான், அவனை ஏன்டா கொன்னு கேக்குறாரு. என்ன அங்கிள் பேசுறீங்க, நான் ஏன் அவனை கொல்ல போறேன்? டேய், அந்த ஆக்சிடென்ட்க்கு பிறகு என்ன நடந்துச்சு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் எஃப்ஐஆர் காப்பியை கொடுக்கும் போதுதான் எனக்கு அந்த சந்தேகம் வந்தது. ஆக்சிடென்ட் நடந்தது ராத்திரி 1:30க்குன்னு எனக்கு தெரியும். ஆனா என் புள்ள செத்தது அதிகாலை 3 மணில இருந்து 3:30 மணிக்குள்ள இருக்கலாம்னு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் சொன்னது. அதே மாதிரி இறப்புக்கான காரணம் அவன் இறப்புக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஏற்பட்டிருக்கணுங்கிறதையும் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் சொல்லி இருக்குது. தலையில ஏற்பட்ட ஒரு பலத்த அடிதான் காரணமாக இருக்கணும்னு அன்னைக்கு டாக்டர் சொல்லிருப்பாப்ல. டாக்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, லாரியோட பார்ட்ஸ்ல ஏதாவது இரும்பு ராட் இருந்திருக்கணும், அதுல இடிச்சிருக்கணுங்கிறது டாக்டரோட ஐடியா. அன்னைக்கு டிரைவரை பார்க்க வரும்போது வண்டியையும் பார்த்திருப்பாப்ல. வண்டியில அந்த மாதிரி இரும்பு ராடுன்னு எதுவும் இல்ல. அப்புறம் சம்பவம் நடந்த இடத்துக்கு நான் போய் பார்த்தேன், எந்த ஒரு ஆதாரமும் உருப்படியா அங்க எனக்கு கிடைக்கல. அப்புறம் அங்க இருந்த சிசிடிவி கேமராஸ்ல செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். ஆக்சிடென்ட் நடந்த பிறகு என் புள்ள சாகிறதுக்கு, ஆக்சிடென்ட் நடந்தது 1:30க்கு, புள்ள செத்தது 3:30க்குன்னு வச்சுக்கோங்களேன். நடுவுல அந்த இடைப்பட்ட 2 மணி நேரத்துல எத்தனை வண்டி கிராஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா 3 வண்டி கிராஸ் ஆயிருந்தது. 2 ட்ரக் வண்டி, ஒரு கார். கேமரா இருக்கிற இடத்துல இருந்து இவங்க அடிபட்டு கிடக்கிற அந்த இடத்துக்கு எவ்வளவு ஸ்லோவா வந்தாலும் 25 நிமிஷத்துல வந்துடலாம். சரிப்பா 30 நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட வந்தவங்க வேலையை முடிச்சுட்டு போகணும்னா 1:30 மணிக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. அதிகபட்சம் அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு 2 மணிக்கு அடிச்சு கொண்டு போட்டு போயிருக்கணும். ஆனா பையன் செத்தது 3 to 4, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு காயத்துல தான் அவன் இறந்திருக்கிறான்னு ரிப்போர்ட்ல சொல்லுது. அப்ப அந்த வண்டிகள் எதுவுமே காரணம் இல்ல. அவங்க ஏதாவது அடிச்சு சேதாரப்படுத்தி இருந்தா மரணத்திற்கு 1:30 மணி நேரத்துக்கு முன்னாடி காயம் ஏற்பட்டிருக்கும்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கும். சோ அவங்க மேல இருந்த சந்தேகமும் போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது அங்க நீ ஒருத்தன் தான், உன் மேலதான் எனக்கு சந்தேகம், அதனாலதான் உன்னையும் உன் நண்பர்களையும் பாக்குறதுக்கு அன்னைக்கு வந்தேங்கிறாப்ல. கூட நண்பர்கள்கிட்டயும் பேசியிருப்பாப்ல, விசாரிச்சிருப்பாப்ல. நான் எதிர்பார்த்தாப்லயே நீ ஒரு கதை கட்டுவேன்னு எனக்கு தெரியும், நீயும் அந்த மாதிரி தான் கதை கட்டின, ஆனா ஒரே ஒரு வார்த்தையில தான் தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிறார். என்ன அந்த வார்த்தை அப்படின்னா, ஆக்சிடென்ட்க்கு பிறகு மயக்கத்துல கிடந்த என்ன உசுப்புனதே உங்க பையன் தான், அவன் செத்து போயிட்டானே அப்படின்னு புலம்பிருப்பான் போல. என்ன விட நண்பே ஒன்னதான் அவன் அதிகமா நேசிச்சான், என்ன தப்பு பண்ணாண்டா அவன் அப்படின்னு கேட்க, போது நிறுத்தியா பொறுக்கி அப்படின்னு திட்டுறாங்க. தான் உண்மையான கலரை இப்ப காட்டுறான். எல்லாத்துலயும் 2ஆவதா இருக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், அந்த வலி என்னங்கிறது எனக்கு தெரியும்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். நாங்கெல்லாம் சேர்ந்துதான் ஒரு இசை கச்சேரி, ஒரு டீமை உருவாக்கணும், ஆனா எல்லா பேரும் அவனைத்தான் கொண்டாடுறாங்க, எல்லாத்துலயும் 2ஆவதா தான் இருந்தேன். இந்த படத்தோட ஆஃபர் கூட எனக்கு தான் கிடைச்சது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நானும் மாச கணக்கா உட்காந்து டியூன் போட்டு மியூசிக் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். பிடிக்கலன்ட்டாங்க ப்ரொடியூசரும் டைரக்டரும். அப்புறம் வேற வழி இல்லாம உன் பிள்ளைகிட்ட போய் சொன்னேன். 2 நாள்ல அவன் ரெடி பண்ணி கொடுத்த அந்த மியூசிக் தான் பிடிச்சிருக்குன்ட்டானுங்க. உடனே அவனை மியூசிக் டைரக்டரா ஓகே பண்ணானுங்க. ப்ரொடியூசரோட பிறந்தநாள் அன்னைக்கு அத்தனை பேருக்கு மத்தியில உன் பிள்ளைக்கு அவன்
அவன் கேட்க ஊட்டி விட்டான் தெரியுமா. அப்புறம் தன் நண்பர்கள்கிட்டயும் அவன் தான் மியூசிக் டைரக்டர்னு அறிமுகப்படுத்தினானே ஒழிய என்ன யாருக்கிட்டையுமே அறிமுகப்படுத்தல. அதோட அந்த ப்ரொடியூசர் சும்மா விடல. அதே பாட்டில என்ன பார்த்து நாங்க ஓகே பண்ண அந்த மியூசிக் எல்லாம் அந்த பையன் பண்ண மியூசிக் தானே, இதுல உன் ஷேர் ஒண்ணுமே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும்டா, சும்மா ஓப்பனா சொல்லு அப்படின்னு கேட்டிருப்பாப்ல. அதுல இன்னும் கோவமாயிட்டான் போல இவன். எது எப்படியோ அந்த மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தாதான் நீ பொழைச்சுப்பேன்னு பேசியிருக்கிறாரு. அவன் போட்ட அந்த மியூசிக்ல எனக்கு எந்த பங்குங்க இல்லைங்கிறத நான் ஒத்துக்கணுமாக்கும் அப்படின்னு கேட்கிறான். என் பேரு படத்துல வரும்போது மியூசிக் டைரக்டர்னு போட்டு என் பேரு வரணும். அதனாலதான் மியூசிக் டைரக்டர்னு படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர் இவங்களெல்லாம் பேர் வரும்போது இசையமைப்பாளர்ன்ற அந்த டைட்டிலோட தான் பேர் வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக உன் புள்ளைய நான் கொன்னேன்னு ஒத்துக்கிறாங்க. ஆக்சிடென்ட் நடந்தப்போ உன் புள்ள ஒரு மரத்துல மோதி மயங்கிட்டான். நானும் எங்கேயோ விழுந்து மயங்கி கிடந்தேன். முழிச்சது உன் புள்ளதான். மயங்கி கிடந்த இவனை அவன் தான் உசுப்பி இருக்கிறான். மகேஷ் உசுப்பி விட்டுருக்கான். நண்பனும் முழிச்சிட்டாரு. அப்பாடா நல்ல வேலை உயிரோட இருக்க, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்து போயிட்டாங்கிறாரு பையன். 2 பேரும் அப்படியே மரத்த சஞ்சாப்ல உட்கார்ந்து இருக்காங்க. கையிலையும் காலையும் நல்லா அடிபட்டு இருக்குது, என்னால வழி தாங்க முடியலங்கிறாரு நண்பர். அப்புறம் பையன் தான் போனை காணாமன்னு போனை தேட ஆரம்பிக்கிறான். போனையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கால் பண்ணலான்னு பார்த்தா சிக்னல் எடுக்கல. அதே சமயம் அங்க கடந்த ஒரு கம்பியால தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சது நண்பன் தான். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இருக்க வேண்டியவன் நான். பேரு வர வேண்டியது ஏன் பேரு. உன் பேரை எப்படா போடலான்னு கேட்கும்போது அந்த துரோகத்தை இவனால தாங்கிக்கவே முடியல. சே நீயாடா ஏன்டா இப்படிங்கிறத சைகையிலேயே கேட்டுட்டு சம்பவ இடத்திலேயே பையன் செத்து போயிட்டான். அடுத்து போலீஸ்காரங்க வரத பார்த்துட்டு அங்கிருந்து அந்த கம்பியை ரொம்ப தூரமா வீசி எறிஞ்சிட்டு இவனும் மயங்கி விழுந்தாப்புல ஒரு ஆக்டிங்க போட்டான். இப்ப இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீயும் உயிரோட இருக்க போறது இல்லைன்னு சொல்லி குமாஸ்தாவோட நெஞ்சிலேயே ஓங்கி ஒரு மிதி. ஆளு கொஞ்சம் ஜிம்பாடி வேற இருக்கிறான். உன் புள்ளைய கொன்ன இதே கையால சாகணும்னு உனக்கு விதி போல, என்ன பண்ண முடியும்னு கேக்குறாப்ல. குமாஸ்தா கோவத்துல அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறார். பதிலுக்கு அவனும் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். 2 பேரும் சுத்துறாங்க. குத்துறான் பெரியவரை. கழுத்தை பிடிச்சி இப்ப அவன் நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். இவர் அவனை வீசி எறிகிறார். சோஃபால போய் விழுவான். ஓங்கி ஒரு எத்து. அப்பதான் அவன் டிவி மேல மோதி விழுந்திருப்பான். இப்படித்தான் டிவி அடிபட்டு இருக்கும். டிவில டென்ட் விழுந்திருக்கும். அப்புறம் கழுத்தை பிடிச்சி நெருக்கி போறாரு. காலாலேயே மிதிக்கிறாரு, தள்ளி விட்டுறான். அப்புறம் இவரை குத்த ஆரம்பிச்சிடறான். பதிலுக்கு அவரு கைய முறுக்கி செவத்தோட சாச்சு பிடிக்கிறார். பர்னிச்சர் எடுத்து அவன் மேல தள்ளிவிட பாப்பாரு. எஸ்கேப் ஆயிட்டான். போட்டோ எடுத்து பொலிர்னு ஒரு அற விடுவார் பாருங்க. வீட்டுக்கு மத்தியில விழுகிற தண்ணி எல்லாம் மொத்தமா அங்கதான் விழுந்து நிக்கும். அதுல போய் விழுவான். உள்ளே இறங்கி அங்கேயே வச்சு மிதிக்கிறார். WF ஷாட் மாதிரி அடிச்சு தூக்கி போடுறாரு. இப்ப பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். விடலையே எத்திட்டு எஸ்கேப் ஆக பார்க்க ஓடி போய் கத்தி எடுத்துட்டாங்க. குத்தவர லாக் பண்ணி பிடிச்சுக்கிறார். டேபிளோட சேர்த்து அமுக்கி பிடிச்சு கத்தியை தட்டி விட்டார். டம்ளர் எடுத்து காதுல ஓங்கி ஒரு அடி அடிப்பார் பாருங்க. ரத்தம் சொட்டிரும். அந்த ரத்த கரையோட இவரோட சட்டையை பிடிக்கும் போதுதான் இவரோட சட்டையோட பின்பக்கத்துல அவனோட ரத்தம் பட்டு இருக்கணும். அடுத்து 2 பீர் பாட்டில எடுத்து தலையிலேயே ஓங்கி 2 அடி. 2 பாட்டிலையும் நொறுக்கும் போது ஆளு கேராயி இன்னும் நின்னுகிட்டு இருக்கிறான். சேர் எடுத்து ஓங்கி ஒரு அடி. சேரு நொறுங்க ஆளு விழுந்துட்டான். மங்கி கிடந்தவனை தரன்னு இழுத்து கொண்டு போய் அந்த ஸ்டுடியோ ரூமுக்குள்ள இப்படித்தான் அடைச்சு வச்சிருக்கிற போல தெரியுது. எந்திரான்னு தட்டி உசுப்புறாரு. அவன் ஓரளவு முழிச்சதும் பார்த்தா அந்த ஸ்டுடியோ ரூமுக்குள்ள கட்டப்பட்டு கிடக்குறான். அப்புறம் அவன் முழிச்ச பிறகுதான் உன் காரு ஏதோ தெரியாதனமா ரிப்பேர் ஆகி நின்னதான் நீ நினைக்கிறியா? செலந்தி தனக்கான உணவை பிடிக்கிறதுக்கு ஒரு வலை பின்னும். அந்த வலையோட சென்டர்ல மாட்டுறதுக்கு ஏற்றாப்புல அந்த வலைய பின்னும். அந்த மாதிரி நான் உன்னை சுத்தி செலந்தி வலைய பின்னி இருக்கிறேன்டான்னு பிளாஷ்பேக்கு போறார். வண்டியை ரிப்பேர் பண்ணி விட்டதே இவர் தான். பண்ண ரிப்பேருக்கு கொஞ்ச தூரம் போய் வண்டி நிக்கும்னு எதிர்பார்த்தாரு. அதே மாதிரி காட்டுக்குள்ள போய் வண்டி நின்னுச்சு. என்ன கொன்ன பிறகு எஸ்கேப் ஆயிட முடியுமா அப்படின்னு அவன் திமிரா கேட்பான். என்ன மாட்ட வைக்கிற ரேஞ்சுக்கு என்னடா எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு கேட்கிறார். பொதுவா ஒருத்தர் காணாம போனா என்னெல்லாம் எவிடன்ஸ் விட்டுட்டு போவாங்க நான் உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எவிடன்ஸ் நம்பர் 1 காணாம போனவங்க பயன்படுத்தின வாகனம். ஆக்சுவலா அவரோட வண்டியை ரிப்பேர் பண்ணல. ஜிபிஎஸ் உள்ள செட் பண்ணி ஜிபிஎஸ் மூலமா கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது வண்டியை ரிப்பேர் பண்றாப்ல ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் அந்த வண்டியை கண்டம் பண்ணிருப்பாப்ல. வண்டி கிடைக்காது. அடுத்து 2வது காணாம போறவங்களோட மொபைல்ல இருந்து கிடைக்கக்கூடிய டவர் லொகேஷன். கார்ல ஏறினதுல இருந்து இவங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஜாமரை யூஸ் பண்ணிருக்கிறார். வீட்டுக்குள்ளேயும் ஜாமரை யூஸ் பண்ணிருக்கிறார். சோ டவரை வச்சு உன்னை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் எவிடன்ஸ் நம்பர் 3 அந்த ஏரியா பக்கம் இருக்கிற சிசிடிவி கேமராஸ்ல அவங்க போனது வந்தது இல்ல அந்த வண்டி போனது வந்தது ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருந்தா அதனாலதான் வீட்டுக்கு வரதுக்கு கேமராவே இல்லாத பாதையை செலக்ட் பண்ணி உன்னை கூட்டிட்டு வந்தேங்கிறார். அப்புறம் எவிடன்ஸ் நம்பர் 4 நேர்ல பார்த்த சாட்சி. இவரோட வீடு கிட்டத்தட்ட ஒரு 5.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. தனி வீடு. அதுவும் மிட் நைட்ல இவனை தூக்கி இருக்கிறார். சோ நேர்ல பார்த்த சாட்சின்னு யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஏன் முண்டாட்டி காணாம போனதை நினைச்சு வீட்டை ஆல்ரெடி சல்லடை போட்டு தேடி பார்த்து ஒன்னும் கிடைக்கலன்னு இப்ப போலீஸ் கிட்ட ஒரு ரெக்கார்ட் இருக்குது. அப்புறம் அடுத்த ஆதாரம் பார்த்தா பாடி ஐடென்டிபிகேஷன். பாடி எங்கேயாவது கிடைச்சா போலீஸுக்கு இன்னார்தான் அப்படின்னு தெரிய வரும். ஆனா உன் பாடி யாருக்கிட்டையும் கிடைக்க போறது இல்ல. யாரும் உன் பாடியை பார்க்க போறதும் இல்ல. புரியுதாடாங் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறார் கெட்ட வார்த்தையில. இப்பதான் எப்பேற்பட்ட ஆள்கிட்ட மாட்டி இருக்கிறோன்னு இந்த வயலுக்கு தெரியுது. முழிக்கிறான். அப்புறம் லேப்டாப்ல ஏதோ நோன்றாரு. என் புள்ளையோட இசைக்காகத்தானே கொன்ன கேளுன்னு அந்த மியூசிக்கையே போட்டு விடுறாரு. அப்புறம் அந்த ராடு இவரோட புள்ளைய அடிக்கிறதுக்காக இவன் பயன்படுத்தினால காட்டுக்குள்ள அதே ராடு தான். இவனோட பைக்ல இருக்கக்கூடிய ராடு அது. ஆக்சிடென்ட்ல அது கலந்து வந்திருக்கும். புள்ளைய கொண்டு போட்டு தூக்கி வீசி எறிஞ்சிருப்பான். அதை நம்மளால தேடி கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறார். இதால நீயும் சாகுடான்னு
ஓங்கி ஒரு அடி சைடுல பொத்துன்னு கீழே விழுவான். அப்புறம் அதே ராட வச்சு அடி அடின்னு அடிச்சு தெறிக்க விட்டார். அவ்வளவுதான், கொலகாரனோட சோழி முடிஞ்சு போச்சு. இப்பதான் தான் புள்ளையோட சாவுக்கு பழி வாங்கின பிறகுதான் மனுஷன் கண்ணீரே வர்றார். கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போய் கிடக்குது. கட் பண்ணா இப்போ நம்ம சீனியர் வக்கீலுக்கு கால் வருது. யாரு? நம்ம குமாஸ்தா தான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல சார், என் புள்ளைக்கு நீதி கிடைக்கும்னு. அந்த நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போனை கட் பண்றாப்ல. வக்கீலுக்கும் சந்தோஷம் தான். எவ்வளவு கேஸ பாத்துருப்பாரு. இந்த பக்கம் போலீஸ்காரரோ நம்ம ஏஎஸ்ஐ கிட்ட இன்னும் அந்த ஆளை பழி வாங்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாப்ல. நாம படிச்ச அதே சட்டத்தை தானே அவரும் படிச்சிருக்கான். நம்மளை விட எப்படி அவன் இப்ப இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்க முடியும்னு கேக்குறாரு இவரு. அப்படியே விட்டுலாமேன்னு கூட அந்த பிசி சொல்லி பாக்குறாரு. அப்படியே விட முடியாதுங்கிறாரு அந்த ஏஎஸ்ஐ. ஏதாவது கிடைக்கும் அவனை பிடிக்கிறதுக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு காஸ்ட்லியான கார் வந்து நிக்குது. யாரோ ஒருத்தர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து இன்ஸ்பெக்டர் எங்கன்னு விசாரிச்சுட்டு இன்ஸ்பெக்டரோட ஆபீஸ்க்கு வராரு. பழைய இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் போல. புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. யார் நீங்க உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாப்ல. பார்த்தா நம்மாலு தான் பேரு ஹரின்னு பெங்களூர்ல செட்டில் ஆயிருக்கிறதாவும் தான் ஒரு பிசினஸ் மேனும் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாரு. என்ன கம்ப்ளைண்ட் கேட்டா என் தம்பி மிஸ் ஆயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கடந்த சில நாட்களாவே என் தம்பியை காணோம், மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல கிடந்தது. சரி 2-3 நாள்ல வந்துருவான்னு பார்த்தேன், வரல. விசாரிச்சு பார்த்துட்டு யாருக்கும் அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. சரி அவனோட பேரு மித்த டீடைல்ஸ் இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு இன்ஸ்பெக்டர். இவன் தான் தம்பின்னு அவரு போட்டோ எடுத்து காட்ட பேரு மகேஷ்னு சொல்ல அப்படியே படம் இங்க முடியுதுங்க. அவ்வளவுதான், படம் முடிஞ்சிருச்சுங்க. பேர் பட ஆரம்பிச்சாச்சு. போஸ்ட் கிரெடிட் காட்சிகளை நமக்கு இப்ப காட்டுறாங்க. இன்னும் நம்ம ஓவராண்டி அந்த கேஸ பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒன்னும் புலப்படல என்ன நடந்திருக்கும்னு. அப்புறம் நம்ம பக்கத்து இடத்துக்காரர் அவர் வீட்டுல அன்னைக்கு நாயை காணோம்னார்ல, நாய் உயிரோட வீட்டுல தான் இருக்குதான். 2 நாளா நாயை காணோம், அப்புறம் நாய் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாரு பக்கத்து இடத்துக்காரர். அன்னைக்கு நாயோட டெட் பாடியை தான் நம்ம குமாஸ்தா புதைச்சு வச்சிருக்கிறதா அன்னைக்கு இவர் நினைச்சிருப்பா. நாய் உயிரோட இருக்குன்னா வேற யாரும் அந்த இடத்துல புதைச்சு வச்சிருப்பாப்லன்னு இந்த அம்மாவுக்கு சந்தேகம். சந்தேகத்துல அதே இடத்துல வந்து பாக்குது. வந்து பார்த்தாமா சிரிச்சிட்டு சந்தோஷமா போகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்க ஏதோ நட்டு வச்சிருக்காரு, அது வளர்ந்து நிக்குது. ச்சே, இதத்தான் சந்தேகப்பட்டமான அந்த அம்மா நினைச்சிட்டு போயிடுச்சு சிரிச்சுக்கிட்டே. இந்த பக்கம் பார்த்தா புள்ள உயிரோட இருக்கும் போதல்லவா அவனோட மியூசிக்கை கேட்காத இந்த தகப்பன் இப்ப பிள்ளையோட மியூசிக்கை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த மியூசிக்கோடவே இனி வாழவும் பழகிடுவாருன்னு நம்பலாம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். செமல்ல தாறுமாறுல நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க அந்த குரூப்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுறது வழக்கம். நீங்களும் எல்லா சேனலையும் தேடி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே தான், அதுவும் வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். அப்பப்ப ஏதாவது அப்டேட் இருந்தாலும் போட்டு விடுறேன். தேங்க்யூ.